அந்த பேசஞ்சர் ரயில் அள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனில் நீராவி கக்கி நின்றபோது அதிகாலை 5:45 மணி. அவன் ஒருவன் மட்டும் அந்த ஸ்டேஷனில் இறங்குகிறான். இளைஞன் 30 வயது இருக்கலாம். முகத்தின் பாதியை ட்ரிம் செய்யப்பட்ட தாடி குத்தகைக்கு எடுத்திருந்தது. இடது தோளில் ஒரு ஜொல்லா பை, வலது கையில் நிறம் மங்கி போன ஒரு சூட்கேஸ். சூட்கேஸின் லாக்கர் பிளேட்டில் சங்கர நாராயணன் என்கிற பெயர் எழுதப்பட்டிருந்தது. ரயில்வே என்று கூவிட்டு அந்த சிறிய ஸ்டேஷனில் அதற்கு மேல் நிற்பது அவமானம் என்று கருதி நகர்ந்ததும் அவனும் மணல் கொட்டியிருந்த பிளாட்பாரத்தில் நடந்து இவனிடம் டிக்கெட்டை வாங்குவதற்காகவே காத்திருந்த வயதான ஸ்டேஷன் மாஸ்டரை நோக்கி போனான். கிராமத்திற்கே உரிய குளிர்காற்று அவசரமில்லாமல் வீசிக்கொண்டிருக்க அதில் நெற்பயிரின் மனம் எப்படியோ திருட்டுத்தனமாய் கலந்து விட்டிருந்தது. ரயிலடிக்கு கொஞ்சம் தள்ளியிருந்த டீ கடையில் பாய்லரின் நெருப்பு கனகனவென்று தெரிந்தது. கையை நீட்டிய ஸ்டேஷன் மாஸ்டரிடம் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு ஆஸ்பெட்டாஸ் வேய்ந்த அந்த சிறிய ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வெளிப்பட்டான் அவன். வண்டியிலிருந்து அவிழ்த்து விட்டிருந்த காலையொன்று மணி சத்தத்தோடு வைக்கலை அசை போட்டு கொண்டிருக்க வண்டிக்காரன் சிமெண்ட் பெஞ்சியில் மல்லாந்து படுத்து வாயை பிளந்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தான். டீ சாப்பிடலாமா யோசித்து பனையோலைகளால் ஒரு டீ ஸ்டாலில் மாறியிருந்த கடையை நோக்கி போனான். ஜோதிலட்சுமி டீ ஸ்டால். இவ்விடம் கொலாப்புட்டு, போண்டா, பச்சி, இட்லி, தோசை கிடைக்கும். உரிமையாளர் சொடலமுத்து. குற்றுயிரான தமிழில் போர்டை படித்து கொண்டே பாய்லருக்கு பக்கத்தில் போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் போய் உட்கார்ந்தான் அவன். சொடலமுத்து தோளில் துண்டோடு நெற்றியில் திருநீர் பட்டையோடும் பாய்லருக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்தான். என்ன வேணுங்க? சர்க்கரை கம்மியா ஒரு டீ. நாட்டு சர்க்கரை டீயா அஸ்கா டீயா? அஸ்கா டீ. வெறும் டீ போதுங்களா? போதும். கோலாப்புட்டு சூடாயிருக்கு, சாப்பிட்றீங்களா? வேண்டாம், டீ போதும். சொடலமுத்து சற்றே ஏமாற்றமாய் கண்ணாடி டம்ளரை எடுத்து சுடு தண்ணீரில் கழுவி நுரை ததும்ப ஒரு டீயை அடித்து கொண்டு வந்து அவனிடம் நீட்டினான். கேட்டான், மேக்கே போன ட்ரெயினில் தானே வந்தீங்க? ஆமாம். வெளியூரா? ஆமாம். எந்த ஊர்? வடநாட்டு பக்கம். இந்த கிராமத்தில் யார் வீட்டுக்கு வந்தீங்க? அவன் பதில் பேசாமல் டீயை உறிஞ்சு கொண்டிருக்க சொடலமுத்து மறுபடியும் கேட்டான், யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாங்க. இஷ்டமில்லை. டீ எத்தனை காசு? 2 ரூபாய். அவன் 5 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினான். சொடலமுத்து மீதி சில்லறையை கொண்டு வந்து கொடுப்பதற்குள் அவன் டம்ளரில் இருந்த டீயை காலி செய்துவிட்டு தாடியில் சிந்திவிட்ட டீயை கர்ச்சிப்பால் துடைத்து கொண்டிருந்தான். டீ எப்படிங்க இருந்தது? மண்ணெண்ணெய் வாசம் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். பாய்லரை பற்ற வைக்கும் போது மண்ணெண்ணெய் கையில் பட்டுடுச்சு, அதான் லேசா வீச்சம். ஊருக்குள்ளே போகிறதுக்கு வண்டி ஏதாவது கிடைக்குமா? கிடைக்குமே, ஏற்பாடு பண்ணட்டுங்களா? சொடலமுத்து உடனே திரும்பி சிமெண்ட் பெஞ்சை பார்த்து குரல் கொடுத்தான். டே வரதா! பெஞ்சில் படுத்திருந்த உருவம் எழுந்து உட்கார்ந்தது. சாமி, மேய்க்க ரயிலு போயாச்சு, பொழுதும் விடிய போகுது. இன்னும் என்னடா சோபன ரூமுக்குள்ளே போன மாப்பிள்ளை கணக்கா தூங்குற? எந்திரிச்சு வாடா, ஊருக்குள்ளே சாரு போகணுமா? தோ வண்டியை கட்டிட்டேன். ராத்திரி சரக்கு சாப்பிட்டியாடா? இல்லைங்க சாமி. புழுவாத. கொஞ்ச நேரத்தில் உன்னோட சக சன்னாசி டீ குடிக்க இங்கே வருவான். அவங்கிட்ட கேட்டா உன்னோட வண்டவாளம் தெரிஞ்சிடும். செத்துப்போன என்ற ஆத்தா மேலே சத்தியங்க. உண்மையிலேயே குடிக்கலங்க சாமி. டூரிங் டாக்ஸில் 2வது ஆட்டம் சினிமாக்கு தான் ஐயா போனேன். சரி சரி, சட்டு புட்டுன்னு வண்டியை கட்டிட்டு வா. இவர் ஊருக்குள்ளே போகணுமாம். அந்த வரதன் அரை நிமிஷ நேரத்திற்குள் காலையை வண்டியில் பூட்டிட்டார். டர்ருன்னு ரோய் என்ற சத்தத்தோடு பக்கத்தில் வந்தான். ஏறுங்க சாமி. அவன் கையிலிருந்த சுட்கேஸை வண்டிக்குள் தள்ளிவிட்டு உள்ளே போனான். வரதன் சாட்டை குச்சியோடு முன்பக்கம் தாவினான். காலை ஜல் ஜல் என்று நடை போட்டது. ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி போட்டிருந்த கப்பிக்கல் பாதையில் சீராய் ஓடிய வண்டி மண் ரோட்டுக்கு வந்ததும் வேகம் குறைந்தது. கிழக்கு திசை லேசாய் வெளிச்சம் காட்ட ரோட்டின் 2 பக்கங்களையும் வளர்ந்திருந்த வேப்ப மரங்களின் காகங்கள் கோஷ்டியாய் கரைந்தன. சாமி, வரதன் கூப்பிட்டான். ஊருக்குள்ளார யார் வீட்டுக்கு போகணும்? அவன் வயல்வெளி கப்பால் தூரத்தில் உச்சி விளக்கோடு தெரியும் கோபுரத்தை பார்த்து கொண்டே சொன்னான். இந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாது. வரதன் திகப்பாய் திரும்பி பார்த்தான். அப்படின்னா எங்க போறது சாமி? இந்த கிராமத்துல எனக்கு ஒரு வாடகை வீடு கிடைக்குமா? ஊடா? ஆமா, வாடகை பத்தி கவலை இல்லை. அட்வான்ஸும் அப்படித்தான். கேட்குற தொகையை தர்றேன். உங்களுக்கு குடும்பம்? அதெல்லாம் இல்லை. நீங்க ஒண்டியால் தானா? ஆமா. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூம்ஸ் போதுமே சாமி. போதும். இருக்கா? இருக்கு. கஜபதி வாத்தியார் வீட்டு மாடியில் ஒரு ரூம்பு ரொம்ப நாளாக இருக்கு. என்கிட்ட 2-3 தடவை நல்ல ஆளாக இருந்தால் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு.
வசதியா போச்சு, அங்கேயே வண்டியை ஓட்டு. வரதன் காளையின் வாளை முறிக்க அது திமிரிக்கொண்டு ஓடியது. வைகரை இருட்டில் நெற்பயிர்கள் உற்சாகமாய் காற்றில் ஆடின. சாமி, நமக்கு எந்த ஊருங்க? வடநாட்டு பக்கம். தொழில் கவர்மெண்ட் உத்தியோகம்தான். இந்த ஊர்ல எதுக்காக ஊடு எடுத்து தங்க போறீங்க? நான் இப்படி கேட்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க சாமி. ஊடு கொடுக்குற போற வாத்தியாரு இதை தான் கேட்பாரு. இந்த ஊர் எனக்கு பிடிச்ச ஊர். இங்கே கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டு போலான்னு வந்தேன். வரதன் பெருமையாய் சிரித்தான். சாமி, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டிய நிஜமாவே இந்த அள்ளியூர் கிராமம் அம்சமான கிராமம். வருஷம் பூரா 3 போக விளைச்சலும் கிராமத்தை ஒட்டி ஓடுற பாலாறும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வத்தினதே இல்லைங்க. நல்ல வெயில் நேரத்துல இந்த கிராமத்து இளநீரை குடிச்சா தேங்காய் பால் மாதிரி இனிக்குங்க. அதென்ன கோயில்? நீலகண்டனார் கோயிலுங்க. கோபுரமும் கோயில்ல ரொம்ப பெருசு. வருஷத்துல மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஊர் கொல்லாம கும்பல் இருக்கும். தினமும் பாலாபிஷேகம் நடக்கிற கோயில் இந்த சீமையிலே இது ஒண்ணுதாங்க. அவன் குனிந்து குனிந்து மொட்டு அவிழ்கிற சைஸில் விடுகிற கிராமத்தை பார்த்து கொண்டே வந்தான். வரதா, சாமி, இந்த கிராமத்துல சாதி சண்டையெல்லாம் வர்றதுண்டா? அதெல்லாம் என்னைக்குமே வந்ததில்லைங்க. இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணுங்க. என்ன? இந்த கிராமத்துல ஒரு கொலைகேசு கூட பதிவானதில்லைங்க. சில்லறை திருட்டுக அப்பப்ப நடக்கும். பஞ்சாயத்துக்காரங்களோ அதை கண்டுபிடிச்சு திருடின பேர் வழிக்கு தண்டனை கொடுத்துடுவாங்க. போலீஸ் ஜீப் இந்த கிராமத்துக்குள்ளேயே நுழைஞ்சதில்லைங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க சாமி. சொல்லு. இந்த கிராமத்துல யார் வீட்லேயும் கல்யாணம் நடந்தாலும் சரி, ஊர் பெரியவர் ஒருத்தருக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிட்டா போதும். ஊரையே கூப்பிட்ட மாதிரி எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிடணும். உள்ளூர்காரங்களை தனித்தனியா கல்யாணத்துக்கு கூப்பிடுற வழக்கமே இல்லைங்க. பரவாயில்லையே. பண்டி கோயில் குளத்துக்கரை ரோட்டு வழியா ஓடி அரச மரத்தை ஒட்டி திரும்பிய போது அந்த விடியற்காலை நிசப்தத்தை அறிந்து கொண்டு அந்த அலறல் சத்தம் எழுந்தது. அட பாவி, விட்டுறா! ஒரு பெண்ணின் குரல் குளத்துக்கரை படிக்கட்டிலிருந்து கேட்டது. வரதா, வண்டியை நிறுத்து. வரதன் காலையை இழுத்து பிடித்து நிறுத்தும் முன்பே அவன் வண்டியிலிருந்து கம்பியை எடுத்துவிட்டு வெளியே தாவி குதித்தான். குளத்துக்கரையை நோக்கி ஓடினான். குளத்து தண்ணீரும் படிக்கட்டுகளும் மசமசப்பான காலை நேர இருட்டில் இழுத்தன. படிக்கட்டுகளில் இறங்கினான். கீழ் படிக்கட்டுகளில் ஒரு பெண் மல்லாந்து படுத்து திமிரிக் கொண்டிருக்க ஆண் உருவம் அவளை ஆக்கிரமிப்பதில் தீவிரமாய் இருந்தது. சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் தியேட்டரில் ஒரு பாடல் பதிவாவதற்கான முஸ்திபுகள் அங்கே நடந்து கொண்டிருக்க இசையமைப்பாளர் தேவகுமாரன் வாயில் அடக்கி வைத்திருந்த தாம்பூலச்சாற்றை ஜன்னல் வழியாக பக்கத்து குரோட்டோன் செடி மேல் உமிழ்ந்துவிட்டு கவிஞர் குறிஞ்சியிடம் திரும்பினார். குறிஞ்சி சார். பேனாவும் தாளுமாய் நின்று இருந்த அந்த இளைஞன் நிமிர்ந்தான். கள்ளத்தனமாக உந்தன் கையை பிடித்தபடி மெல்ல கிள்ளி பார்க்கும்போது கிடைக்கும் சுகம் அப்பப்பான்னு பாட்டி எழுதியிருந்தீங்க. வார்த்தைகளை சரியாகத்தான் போட்டிருக்கீங்க. ஆனா ரிதம் கடினமா இருக்கும் போல இருக்கு. வேறு வார்த்தைகளை போட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணக்கூடாதா? நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பண்ணிடலாம். வாங்க, அந்த மரத்தடிக்கு போயிடலாம். குறிஞ்சும் தேவகுமாரிடம் ரெக்கார்டிங் தியேட்டரின் புழக்கத்திலிருந்து வெளியே வந்தார்கள். வராண்டாவில் பட தயாரிப்பாளருக்கு வேண்டிய 2 நபர்கள் தீர்த்த வாசனையோடு எதிர்கொண்டார்கள். இன்னைக்கு ரெக்கார்டிங் ஆகிற பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் தூள்படுத்தியணும் அண்ணே. கண்டிப்பா. அம்சமான கதை. பாட்டு ஹிட் ஆயிட்டா படம் ஜூப்ளி போகும். மெட்டெல்லாம் தாளம் போடுற மாதிரி இருக்கட்டும் அண்ணே. கவலைப்படாதீங்க, பிச்சிருவோம். தீர்த்த வாசனை பேர்வழியிடம் கலன்று வெளியே விஸ்தரமாய் பரவியிருந்த வேப்பம் மரத்திற்கு கீழே வந்து திட்டில் உட்கார்ந்தார்கள். பாட்டை சொல்லுங்க குறிஞ்சி ஸ்டார், சொன்னா தேவகுமாரன். பன்னீர் புகையிலையை எடுத்து வாயில் போட்டு கொண்டார். குறிஞ்சி நிமிஷ நேரம் கண்ணை மூடிவிட்டு திறந்தான். உதடுகள் அசைந்தன. ஓடை நீருக்குள் வாடை சிலுசிலுக்க தென்னங்கீற்றிலிருந்து ஒரு தென்றல், வானக்கருக்களில் ஒரு மின்னல். ரொம்பவும் இலக்கியமாயிருக்கே. இப்படி மாத்திக்கலாமா? எப்படி? நீ ஆகாச மின்னலடி, பூமியின் புது தென்றலடி, நித்தம் என் நெஞ்சுக்குள்ளே தாளம்பூ வாசமடி. அபாரம். பின்பக்கம் கைத்தட்டும் ஓசையும் ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தமும் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வா ராமா. குறிஞ்சி அதிகமாய் மலர்ந்தான். எப்போ வந்த? கார் சத்தமே கேட்கல. தியேட்டர்லேருந்து இங்கே வர கார் வேணுமா என்ன? பொடிநடையா நடந்து வந்துட்டேன். ஆமாம், என்னை ரெக்கார்டிங்க்கு வர சொல்லிட்டு இப்போதான் பாட்டையே எழுதுறீங்களா? ஏற்கனவே எழுதின பாட்டு மியூசிக் டைரக்டருக்கு பிடிக்கல, அதான் வார்த்தைகளை மாற்றி போட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கும்.
இப்போ குறிஞ்சி சார் சொன்ன 4 அடி நல்லா இருக்கே, மெட்டை சொல்லுங்க, நான் பாடி காட்டுறேன். தன்னன்னா நெனே தன்னன்னா நெனே தன்னன்னா நெனே தந்தன்னா. சார், தேவகுமாரன் சந்தம் சொல்வதை நிறுத்திவிட்டு திரும்பினார். கிட்டாரிஸ்ட் மாதவன் நின்றிருந்தான். என்ன, ப்ரொடியூசர் வந்துட்டார், உங்களை கூப்பிட்டார். அவர் எழுந்தார். குறிஞ்சி, நீங்களும் ராமாவும் பேசிக்கிட்டு இருங்க, ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். தேவகுமாரன் எழுந்து கிட்டாரிஸ்ட் மாதவனை தொடர்ந்து போக குறிஞ்சியும் ராமாவும் புன்னகையோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். மனுஷனுக்கு தோல்ல துண்டு போடுற வழக்கமில்லை, இருந்திருந்தா எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் போவார். இப்போதானே 4 படம் பண்ணியிருக்கார். ஃபீல்டில் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் இந்த போலி மரியாதையெல்லாம் வேண்டியது தான். மனுஷங்கிட்ட விஷயம் இருக்கு, இல்லைன்னா இவரோட இசையமைப்பில் பாட்டு எழுத ஒத்துக்குவீங்களா? குறிஞ்சி சிரித்தான். நீ மட்டும் என்னவா, திறமை இருக்க போய் தான் அவரோட இசையமைப்பில் பாட ஒத்துக்கிட்ட. நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே உங்கள் பாட்டு தான். வணக்கம் சார். இடது பக்கமாய் குரல் கேட்டு திரும்பினான் குறிஞ்சி. ஜோல்னா பையை மாட்டிக்கொண்டு அந்த இளைஞன் நின்றிருந்தான். யாரு? சார், நான் பிம்பங்கள் சினிமா பத்திரிகையிலேருந்து வரேன். நேற்று ராத்திரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேட்டி எடுக்க வரலாம்னு கேட்டேன். காலையில் ரெக்கார்டிங் தேட்டருக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓ, நீங்கள் தானே அது? வாங்க உட்காருங்க. உள்ளே போயிருக்கிற மியூசிக் டைரக்டர் வெளியே வந்து என்னை கூப்பிடுறதுக்குள்ள உங்கள் பேட்டியை முடிச்சுக்குங்க. ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், அரசியலை பற்றி கேள்விகள் கேட்கவே கூடாது, வேண்டவே வேண்டாம். ஜோல்னா பை இளைஞன் சிமெண்ட் திகட்டில் உட்கார்ந்து கையில் இருந்த நோட்புக்கை பிரித்து பால்பென் பேனாவை பிடித்து கொண்டான். சார், இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து 2 வருஷம்தான் ஆச்சு. இந்த 2 வருஷத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி சினிமா பாட்டு எழுதுறதுல பேர் வாங்கின ஜாம்பவான்கள் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. இந்த வளர்ச்சிக்கு யாரை காரணம்னு சொல்கிறீங்க? எனக்கு இந்த கேள்வி பிடிக்கல. நெக்ஸ்ட். லேசாய் முகம் மாறிய இளைஞன் சுதாரித்து கொண்டு அடுத்த கேள்வியை கேட்டான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 5 சிறந்த மியூசிக் டைரக்டரில் அமுதப்பிரியன் ஒருத்தர். அவர்தான் உங்களை இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இப்போ அவர் இசை அமைக்கிற படங்களில் நீங்கள் பாட்டு எழுதுறதில்ல. என்ன காரணம்? ஆறிப்போன புண்களை மறுபடியும் கீறாதீங்க, வேற எதையாவது கேளுங்க. சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போக வந்த வாய்ப்பை ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? போக வேண்டாம்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நீங்கள் ஆரம்ப காலத்தில் சினிமாவை தாக்கி நிறைய கவிதைகளை எழுதியிருந்தீங்க. இப்போ சினிமாவுக்கே பாட்டு எழுதுறீங்க. ஏன் இந்த முரண்பாடு? ஏன் போதாத காலம்தான்? உங்களுக்கு தலைக்கணம் அதிகமாயிட்டதா? இன்னொரு கவிஞர் சொல்கிறாரு, இது உண்மையா? உண்மைதான். போன மாதத்துக்கு இந்த மாதம் 1 கிலோ எடை கூடியிருக்கேன். நீங்களே ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, படத்தில் நடிக்கலாமே. வேண்டாம், இன்னும் தலைக்கணம் ஜாஸ்தி ஆயிடும். நீங்கள் சொன்னதை அப்படியே பத்திரிகையில் போடலாமா? தாராளமாக போடலாம். இன்னொரு கேள்வி, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்படின்னா தப்பான கேள்வி தான் கேட்க போகிறீங்க. சரி, கேளுங்க. நீங்கள் சினிஃபீல்டை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு வர்றதாகவும் இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் ஒரு ரூமர். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ரூமர் இல்லை, உண்மைதான். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லலாமா? இதை இப்போவே சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எல்லாருக்கும் கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு ஒரு பெரிய மண்டபம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். திடீர்னு ராத்திரியோட ராத்திரியா ஓடி போய் யாருக்கும் தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதையும் பத்திரிகையில் போடலாமா? போடுங்களேன், என்ன பயம்? இவ்வளவு தைரியமாக பேசுகிற நீங்கள் பத்திரிகையில் உங்கள் ஃபோட்டோ வர்றதை மாத்திரம் ஏன் விரும்புறதில்ல? ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ஃபோட்டோனா அலர்ஜி. பத்திரிகைகளில் என்னோட முகம் அச்சேறுவதை காட்டிலும் எழுத்துக்கள் அச்சேறுவதை தான் நான் விரும்புகிறேன். உங்கள் துளிச்சலான பேட்டிக்கு நன்றி. ஜோல்னா பை பேர்வழி தூரத்து ஒரு ஸ்டூடியோ ஃப்ளோரில் ஒரு நடிகை அரையும் குறையுமாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு எழுந்தான். வர்றேன் சார். அந்த நடிகையை நோக்கி அவன் நகர்ந்து போனதும் குறிஞ்சி ராமாவிடம் திரும்பினான். துணி அவுத்துட்டு ஆடுற ஒரு பெண்ணை பார்த்ததும் ஒரு கவிஞனோட பேட்டி அவனுக்கு 2ஆம் பட்சம் ஆகிடுச்சு. பாத்தியா ராமா? ராமா சிரித்தாள். அட்டை படத்தில் அவளை போட்டாதானே புத்தகம் விற்கும். ராமா, என்னோட பேட்டியை பற்றி என்ன நினைக்கிற? யார் படித்தாலும் எரிச்சல் வரும். எரிச்சல் வரணுங்கிறதுக்கு தானே அந்த பேட்டியே. கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணோட பேர் என்னான்னு அந்த நிருபர் கேட்டதுக்கு எங்கள் பேரை சொல்லிடுவீங்களோன்னு பயப்பட்டேன். நீ தான் சொல்லக்கூடாதுன்னு என் வாய்க்கு பூட்டு போட்டிருக்கியே. 2 மாதம் பொறுத்துக்குங்க. எனக்கும் என் மாமனுக்கும் மத்தியில் உயிரோடு இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் காலாவதி ஆனதும் 2 பேரும் சேர்ந்தே தைரியமாக பேட்டி கொடுப்போம்.
உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்பவுமே ரெடி. அதனால ஏற்படுகிற எந்த பிரச்சனைக்கும் ரெடி. சரி, அப்புறமா பேசிக்குவோம். மியூசிக் டைரக்டர் வர்றாரு, ராமா சொல்லவும் குறிஞ்சி தலையை உயர்த்தினான். தேவகுமாரன் இருட்டடித்த முகத்தோடு வந்து கொண்டிருந்தார். முதுகில் பாரம் சுமப்பவர்களைப் போல் நடை தளர்ந்திருந்தது. சீச்சி, விட்ரா பாவி! அந்த பெண் வீறிடும் குரல் தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்க அவன் குளத்துக்கு படித்தரையில் வேகமாய் இறங்கி பெண்ணின் மேல் கவிழ்ந்திருந்தவனை மூர்க்கமாய் பிரித்தெடுத்து வலது கை முட்டியால் முகத்தின் ஒரு பக்கத்தை பெயர்த்தான். அந்த பெண் புடவையை சுற்றி கொண்டு மேலே ஓட அவன் கையில் சிக்கிய பேர்வழியை தும்சம் செய்து கந்தலாக்கி படித்துறைக்கு மேலே கொண்டு வந்து போட்டான். அதற்குள் வரதன் கத்தி ஆட்களை சேர்த்துவிட ஒரு கும்பல் மேலே காத்திருந்தது. குளிக்க வந்த பொம்பளைக்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா? ஆமா. யாரவன்? தங்கப்பல்காரனோட பையன்னு நினைக்கிறேன். பட்டணத்துக்கு போய் படிக்க போனான் இல்லையா? அதான் புத்தி கெட்டு போயிடுச்சு. இளைய வரதா சாமி, அந்த கத்தாழை மட்டையை நாரா கிழிச்சு அவன் 2 கையையும் காலையும் கட்டி போடு. சரிங்க சாமி. கும்பலில் இருந்த ஒரு பெரியவர் அவனிடம் திரும்பினார். தம்பி, நல்ல சமயத்துக்கு வந்து அந்த பெண்ணை காப்பாத்துனீங்க. நீங்க யாரு? நான் தெரிஞ்சுக்கலாமா? எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் பதில் சொல்வதற்குள் வரதன் கற்றாழை நாற்றை கிழித்து கொண்டே சொன்னான். சாமி, அவர் வெளியூர்காரருங்க. வடநாட்டுக்கு பக்கத்திலிருந்து வர்றாராம். நாம கிராமத்தோட அழகை கேள்விப்பட்டு இங்கேயே வீடு பார்த்து தங்கிக்கலாம்னு வந்திருக்காரு. கஜபதி வாத்தியார் வீடு மாடியில் ஒரு ரூம் காலியாக இருக்கேன்னு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். பெரியவர் அவனை ஏறிட்டார். உன் பேரென்ன தம்பி? சங்கர். எங்க கிராமத்து மென்னை மதிச்சதுமே ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கீங்களே, ரொம்பவும் நன்றி என்றவர் கொஞ்சம் தள்ளி சேலையை உடம்பை போர்த்தி கொண்டு நின்றிருந்த பெண்ணை கூப்பிட்டார். ஏ பொண்ணு, இங்கே வா. அவள் கொலுசு சத்தத்தோடு வேகமாய் வந்து கும்பிட்டாள். ஐயா, மேலத்தெரு பொன்னுசாமியோட பேத்தி தானே நீ? ஆமாங்க ஐயா. பொம்பளைங்க யாரும் வெள்ளனை வந்து குளத்துல குளிக்க கூடாதுன்னு தண்டார போட்டு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்புறம் ஏன் வந்த? குளத்துல வர்றதுக்குள்ள விடிஞ்சிடும்னு நினைச்சேங்க. நல்லா நினைச்சப்போ அந்த தம்பி மாத்திரம் வராம இருந்திருந்தா தங்கப்பல்காரன் உன்னை நாசம் பண்ணியிருப்பானே. தெரியாம வந்துட்டேன்யா, இனிமே வரமாட்டேன். வீட்டுக்கு போய் உன் தாத்தா கிட்ட விஷயத்த சொல்லி 10 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டம்னு இருக்குன்னு சொல்லு. சரிங்கய்யா நகர்ந்தாள். காப்பாத்தின தம்பியை கும்பிட்டுக்க, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கியே. அவள் கும்பிட்டாள். வரதன் குரல் கொடுத்தான். ஐயா, கத்தாழை நாரால கட்டிட்டேங்க. அவனை இழுத்து ஓரமா போடு. பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் பயலுக்கு பச்சை தண்ணி கூட யாரும் தரக்கூடாது. தம்பி, நீங்க வண்டியில ஏறுங்க. சங்கர் வண்டிக்குள் போனான். பரதன் காளையின் காலை லேசாய் முறுக்க வண்டி கஜபதி வாத்தியார் வீட்டை நோக்கி வேகம் எடுத்தது. இசையமைப்பாளர் தேவகுமாரன் இருட்டிய முகத்தோடு தளர்ந்து போய் வருவதை பார்த்த குறிஞ்சியும் ராமாவும் எழுந்தார்கள். என்னாச்சு? தேவகுமாரன் உலை துருத்தி பெருமூச்சு விட்டார். ப்ரொடியூசர் மனசை யாரோ கெடுத்துட்டாங்க. ஏன், என்ன சொல்றாரு? ரெட்டை அர்த்தம் வர்ற மாதிரி டூயட் பாட்டு இருக்கணுமா? சீன் சிச்சுவேஷனையும் சாங்கையும் எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாரு. என்னாச்சு அவருக்கு? சமீபத்தில் வந்த சக்கை போடு போட்டுக்கிட்டு இருக்கிற சொர்க்கம் பக்கத்தில் படம் ஹிட்டானதுக்கு காரணமே அதில் இருக்கிற ரெட்டை அர்த்தம் டூயட்டு தானாம். அதே மாதிரி உங்களையும் பாட்டு எழுத சொல்கிறாரு ப்ரொடியூசர். அட பாவி மனுஷா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் கேட்காம ஒரே பிடிவாதமாக இருக்காரு. அந்த மாதிரியான பாட்டையெல்லாம் நான் எழுத மாட்டேன்னு சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னார்? பேசின ரேட்டுக்கு மேலே ஒவ்வொரு பாட்டுக்கும் 500 ரூபாய் தராராம். ராஸ்கல். அதோ அந்த ஆளே வர்றாரு. ராமா குறிஞ்சியை ஏறிட்டாள். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க. எதை பேசுறதா இருந்தாலும் நிதானமாகவே பேசுங்க. பட தயாரிப்பாளர் சென்ட் வாசனையோடு ஒரு கிராமத்து பண்ணையார் மாதிரி வந்தார். தொப்பை ஜிப்பாவுக்குள் குலுங்கியது. வணக்கம் குறிஞ்சி தம்பி. வணக்கம் ராமா. மோதிர விரல்களுக்கு மத்தியில் சிகரெட் புகைய பக்கத்தில் வந்து நின்றார். வணக்கம். மியூசிக் டைரக்டர் விபரம் சொன்னாரா? சொன்னார். சொர்க்கம் பக்கத்தில் படம் பார்த்தீங்களா தம்பி? நான் பார்க்கல. அதில் வர்ற பாட்டையாவது கேட்டீங்களா? கவிஞர் மோதி ஒரு பாட்டு எழுதி அதை கலாதேவி பாடியிருக்காங்க. அந்த பாட்டு ஒன்னே படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. படம் 50 நாளாகியும் எல்லா தியேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல். படம் எடுத்த பானகுணா ராமசாமி பணமழையிலேயே நனைகிறான். அடுத்த படத்தை சீக்கிரமே ஆரம்பிக்க சொல்லி எல்லா ஏரியா ப்ரொடியூசர்கிட்டையும் பெட்டி பெட்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்டுறானாம்.
குறிஞ்சி அவரையே பார்த்து கொண்டு நிற்க அவர் தொலைவில் நின்று இருந்த உதவியாளரிடம் சொன்னார், அந்த டேப் ரெக்கார்டிங்கை எடுத்துக்கிட்டு வாயா. அவன் ஓடி போய் கொண்டு வந்தான். பாட்டை கேளுங்க தம்பி. மேலோட்டமா பார்த்தா பாட்டில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா உள்ள அர்த்தத்தை கவனிச்சா இலசுகளுக்கு ஜிவ்வுன்னு இருக்கும். டேப்பை ஆன் பண்ணியா. அவன் பட்டனை அழுத்த மியூசிக் போயிற்று. பாட்டின் வரிகள் முனகளோடு ஆரம்பமாயிற்று. ஏய் ஏய் நான் ஒரு பூனை, ஏய் ஏய் நீ ஒரு வண்டு, பூ மலர்ந்தது நாளாச்சு, அது வண்டுக்கு நல்ல இடமாச்சு. ராமா காதுகளை பொத்திக்கொள்ள குறிஞ்சி வெடித்தான். யோ, பாட்டை நிறுத்தியா. பாட்டு நின்றது. இதெல்லாம் ஒரு பாட்டா? ஏன் தம்பி, நல்லா இல்லைங்களா? இந்த நரகல் பாட்டை தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? ஏன் தம்பி கோவப்படுறீங்க? இந்த மாதிரி பாட்டெல்லாம் என் பேனாவிலிருந்து வராது. உங்களால் முடியாததுன்னு இருக்கா தம்பி? உங்கள் முடிவை மாற்றிக்குங்க. ஒரு படம் ஹிட்டாகிறது இந்த மாதிரியான பாட்டுக்கு இல்லை. சங்கராபரணம் எப்படி ஹிட்டாச்சு? அது அந்த காலம் தம்பி. சாரிங்க, நான் எழுதுறது தான் பாட்டு. இஷ்டம் இருந்தால் வாங்கி ரெக்கார்டிங் பண்ணுங்க. என்ன தம்பி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எல்லாம் பணத்துக்கு தானே. ஆன பிறகு அப்படி எழுத மாட்டேன் இப்படி எழுத மாட்டேன்னு சொல்கிறது என்ன நியாயம்? வேணும்னா பாட்டுக்கு இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கிங்க. வேண்டாம், நீங்கள் வேற யாரையாவது வச்சு இந்த பாட்டை எழுதிக்கிங்க. வாங்கின அட்வான்ஸ் பணத்தை நாளைக்கு காலையிலேயே அனுப்பி வச்சிடுறேன். உழைக்க தெரியாத ஆளாயிருக்கீங்களே. அவனவன் சினிமாவில் பாட்டு எழுதணுங்கிறதுக்காக என் வீட்டு வாசற்படியில் நாய் மாதிரி காத்து கிடக்கான். நீங்கள் என்னடானா வர்ற சான்ஸை வேண்டாம்னு சொல்கிறீங்களே. யோசிங்க தம்பி. யோசிக்க ஒன்றுமில்லை. என்னை பகைச்சிக்கிட்டா இந்த ஃபீல்டில் நீ ரொம்ப நாளைக்கு குப்பை கொட்ட முடியாது. ஒரு கவிஞன் வாழ்கிறதே அவனோட கவிதைகளால் தானே தவிர உன்னை மாதிரியான கலிஷட ஆட்களால் இல்லை. இன்னொரு வாட்டி டா போட்டு பேசின என் காலில் இருக்கிற செருப்பு கைக்கு வந்துடும். வயசில் பெரியவன் கூட பார்க்க மாட்டேன், செருப்பு பிஞ்சிடும். தயாரிப்பாளர் அதிர்ந்து போய் நிற்க குறிஞ்சி ராமாவிடம் திரும்பி வா போகலாம் என்றான். இருவரும் மெதுவாய் நடந்தார்கள். மூவருக்கு பின்னால் தயாரிப்பாளர் பொறுமுவது கேட்டது. இவன் என்ன பெரிய கும்பனா? இவனை விட்டா ஃபீல்டில் பாட்டை எழுதுகிற ஆளே கிடைக்க மாட்டாங்களா என்ன? டேய் பெருமாள் ஐயா, காரை எடுத்துக்கிட்டு போய் அந்த கவிஞர் மோதியை கூட்டிட்டு வாடா. இன்னைக்குள்ள பாட்டு எழுதி அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி யாரையாவது பாட வச்சு ரெக்கார்டிங் பண்ணி ஆகணும். பெருமாள் காரை நோக்கி போனான். தயாரிப்பாளர் தொலைவில் நடந்து போகும் குறிஞ்சியையும் ராமாவையும் கண்கள் சிவக்க வெறிக்க பார்த்தார். ஓடை நீருக்குள் வாடை சிலுசிலுக்க தென்னங்கீற்றிலிருந்து ஒரு தென்றல், வானக்கருக்களில் ஒரு மின்னல். கஜபதி வாத்தியார் 50 வயதில் அஜானு பாகுவாய் இருந்தார். பின் வழுக்கையில் வெள்ளி ரோமம் மிஞ்சியிருந்தது. அதிகாலையிலேயே குளித்துவிட்டு நெற்றி நிறைய விபூதி பூசியிருந்தார். தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சிமெண்ட் திகட்டில் உட்கார்ந்திருந்த அவனிடம் கேட்க ஷங்கர் என்றான் அவன். மும்பையில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிஸ்னஸ்னா? காட்டன் மார்க்கெட்டில். எங்கள் கிராமத்தை பற்றி உங்களுக்கு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை, ஒரு பத்திரிகையில் படித்தேன். உடனே இந்த கிராமத்தில் 6 மாதமாவது தங்கியிருக்கணும்னு ஆசை தோணுச்சு. அதான் புறப்பட்டு வந்தேன். உங்களுக்கு என் பேரில் நம்பிக்கை இருந்தால் வாடகைக்கு ரூம் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். 6 மாதம் தங்கிட்டு உடனே காலி பண்ணிட்டு போயிடுவீங்களா? ஆம். உள்ளே இருந்த ஒரு பெண் குரல் கேட்டது. வாத்தியாரின் மனைவியாக இருக்கலாம். என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ளே வந்துட்டு போங்க. இப்போ வந்துடுறேன் சங்கரிடம் சொல்லிவிட்டு உள்ளே போனார் கஜபதி. என்னடி, என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சட்டு புட்டுன்னு முடிவுக்கு வர வேண்டியது தானே. வந்துட்டேன். என்ன முடிவு? அவனை வேறு எங்கேயாவது வீடு பார்த்துக்க சொல்லலாம். இந்த முட்டாள்தனமான முடிவுக்கு தான் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசாமல் அந்த பையனுக்கு ரூமை வாடகைக்கு கொடுத்துடுங்க. தாமு, நீ என்னடி சொல்கிற? பையனை பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. கேட்குற வாடகையும் அட்வான்ஸையும் கொடுப்பான் போலிருக்கு. ஒண்டின வீட்டில் ஒரு வயசு பெண்ணை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தடியனுக்கு ரூமை வாடகைக்கு விடுறதா? 6 மாதம் தானே, கொடுத்துடலாம்னு சொல்கிறியா? தாராளமாக. வாடகை எவ்வளவு கேட்கலாம்? 500 ரூபாய் கேளுங்க. 200 அதிகண்டி. பரவாயில்ல கேளுங்க. இஷ்டப்பட்டா இருக்கட்டும், இல்லைன்னா போகட்டும். அட்வான்ஸ் எவ்வளவு கேட்கட்டும்? 5000 ரூபாய் கேளுங்க. வாடகை கேட்டாலே அவன் ஓட போகிறான். போய் கேளுங்கண்ணா. கஜபதி வாத்தியார் வெளியே வந்தார். சங்கர் வீட்டுக்கு முன்புறம் இருந்த மாமரத்தில் அணில்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தம்பி கலைந்து திரும்பினான்.
உங்களுக்கு ரூமை வாடகைக்கு விட சம்மதம்தான், ஆனால் வாடகையும் அட்வான்ஸும் அதிகமாக இருக்கும். சங்கர் புன்னகைத்தான். உங்க மனைவி சொன்ன மாதிரியே 500 ரூபாய் வாடகைக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸும் ஒத்துக்கிறேன். போதுங்களா? என் வானம் மிக அருகில், உன் பார்வையோ வெகு தொலைவில். ஒரு செய்தி உன்னை தேடி வரும். நின்ற தேரொன்று ஓடி வரும். கவலைகள் போகட்டும் கல்லறைக்கே, காரிருள் கரையட்டும் நம் வாழ்வினிலே. பாட்டின் ஒரு வரியை எழுதி முடித்த குறிஞ்சி அடுத்த வரியை யோசிப்பதற்குள் பக்கத்தில் இருந்த டெலிஃபோன் தன் தொண்டையை திறந்தது. கடிகாரத்தில் இரவு மணி 10:30. பேனாவை மூடி வைத்துவிட்டு ரிசீவரை எடுத்தான். ஹலோ, நான் ராமா. தூங்கி இருப்பீங்களேன்னு நினச்சேன். துர்கா பகவதி ஃபிலிம்ஸ்க்கு நாளை காலைல 7 மணிக்கு ஒரு ஷோவில் சாங் தரணும். எழுதிட்டீங்களா? எழுதிக்கிட்டே இருக்கேன். என்ன பாட்டு படியுங்க பார்க்கலாம். துரத்தி வரும் துயரங்களுக்கு ஒரு தூக்கு கயிற்றை பரிசளிப்போம். ஆஹா, அற்புதம். அப்புறம்? நாளைய வரலாறு நிச்சயம் நம்பசமே. ஃபைன், மேலே படிங்க. கவலைகள் போகட்டும் கல்லறைக்கே, காரிருள் கரையட்டும் நம் வாழ்வினிலே. அருமையான வரிகள். பாட்டையும் பாடப்போவது யாரு? எஸ்பிபி தான். எமோஷனலாக இருக்கும். மியூசிக் யாரு? இளையராஜா தான். அப்போ சாங் ஹிட் ஆகிடும். அது சரி ராமா, நீ இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணின? ஒரு சந்தோஷமான நியூஸை பங்கு போட்டுக்கத்தான். சொல்லு சொல்லு. என்னோட மாமா நம்ம கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டிட்டார். அட, எப்போ? 1 மணி நேரத்துக்கு முந்திதான். ஒத்துக்க மாட்டார்னு சொன்னியே. நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் மாமா எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் 2 கைகளையும் தூக்கி ஆசிர்வாதம் பண்ணிட்டார். என்னால் நம்ப முடியலை. நம்புங்க. நாளைக்கே வேணுமானாலும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாரையும் கூப்பிட்டு நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. முடிஞ்சால் கல்யாண தேதியும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு வேண்டாராமா? ஏன்? நாளைக்கு நான் ஹைதராபாத் போகிறேன். எதுக்கு? லேகா கிரியேஷன்ஸ் ரத்னகுமார் ஒரு தெலுங்கு படத்துக்கான பூஜை போடுறாராம். நான் தான் வந்து கிளாப் அடிக்கணுமாம். போயிட்டு எப்போ வருவீங்க? மறுநாளே. நாளை கழிச்சு? மறுநாள் வந்துடுவீங்க. ஆமாம். வந்ததுமே ப்ரெஸ் மீட்டை கூட்டி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறத பற்றி சொல்லிடலாம். கண்டிப்பாக. ப்ரெஸ் மீட்டை எங்கே வச்சுக்கலாம்? ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணிடுவோமா? எந்த ஹோட்டலில்? கன்னிமாரா. பெஸ்ட்டு சாய்ஸ். நான் ஏற்பாடு பண்ணிட்டுமா? ஜமாய். நீ ஆகாச மின்னலடி, பூமியில் புது தென்றலடி, நித்தம் என் நெஞ்சுக்குள்ளே தாளம்பூ வாசமடி. தம்பி, குரல் கேட்டு அறையிலிருந்து எட்டி பார்த்தான் சங்கர். கஜபதி வாத்தியாரும் அவருக்கு பின்னால் வயதான அம்மாவும் நின்று இருந்தார்கள். என்னங்க, சமையல் பண்ண ஆள் வேணும்னு கேட்டீங்களே, ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த அம்மாவா? ஆமாம். பேரு காமாட்சியம். புருஷன் உயிரோடு இருந்த வரைக்கும் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. புருஷன் போனதும் ஹோட்டலை மூடிட்டு கல்யாண சமையல் காரியங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த வயசான காலத்தில் அதுவும் முடியாமல் வீட்டில் இருந்தாங்க. ஒரு 6 மாத காலத்துக்கு உங்களுக்கு சமைச்சு போட கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த அம்மா முருங்கைக்காய் சாம்பார் வச்சா அந்த ஊருக்குள்ளே எந்த பக்கம் போனாலும் வாசம் அடிக்கும். சம்பளம் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். எவ்வளவு? 150 ரூபா. வீட்டை சுத்தம் பண்ணுறது கூட்டுறது எல்லாமே இந்த அம்மாவோட வேலை தான். சரி, இன்னைக்கு கிராம சந்தை நாளாம். இந்த அம்மா கையில் கொஞ்சம் பணம் கொடுங்க. போய் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரட்டும். சங்கர் சட்டை பையிலிருந்து 200 ரூபாய் நோட்டுகளை எடுத்து காமாட்சி அம்மாளிடம் நீட்டினான். போதுமா? போதுங்க. கிழவி பணத்தை வாங்கி சுருக்கு பையில் போட்டுக்கொண்டு நடந்தாள். கஜபதி வாத்தியார் உள்ளே வந்து ஜன்னல் திட்டின் மேல் உட்கார்ந்தார். ஏன் தம்பி, கிராமத்துக்கு வந்ததும் வந்தீங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்திருக்க கூடாது? இப்பவே கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? 2-3 வருஷம் போகட்டுமே. சொந்தத்தில் பொண்ணு இருக்கா தம்பி? இல்லை. மும்பையில் பொண்ணுகின்னு பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்லை. உங்களுக்கு வயசு 26, 27 இருக்குமா? 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தா என்ன தம்பி அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தலையா? கட்டாயப்படுத்த அவங்க உயிரோடு இருந்தா தானே. சொந்த ஜனம் யாரும் இல்லை. என்ன தம்பி இது? உச்சி கொட்டி கொண்டிருக்கும் போதே வாத்தியார் ஐயா என்கிற குரல் வாசல் பக்கமிருந்து கேட்டது. ஒரு நிமிஷம் தம்பி, யாரோ கூப்பிடுறாங்க, என்னான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அவர் வெளியே போக சங்கர் பாதி படித்து வைத்திருந்த புத்தகத்தோடு கயிற்றுக்கட்டிலில் சாய்ந்தான். சதுர ஜன்னல் வழியே தொலைதூர தென்னந்தோப்பு, பறக்கின்ற பறவைகளும் ஒரு போர்ட்ரைட் மாதிரி தெரிந்தன. துளிக்கூட மேகத்துணுக்கு இல்லாத வானம் அது
நீல நிறமாய் கண்ணுக்கு சிக்கியது. பரந்த வயல்வெளி, பச்சை பயிர்கள் மெதுவாய் ஆடின. என்ன அழகான கிராமம் சார்! இயற்கை காட்சிகளோடு லயித்து கிடந்தவனை அந்த பெண் குரலும் வளையல் சத்தமும் ஈர்த்தது. திரும்பினான். கஜபதி வாத்தியாரின் பெண் மல்லிகா நின்றிருந்தாள். கிராமத்துக்கே உரிய செழிப்பான உடம்பு. என்ன மல்லிகா? காதுகளில் ஜிமிக்கிகள் அசைய பேசினாள். நேத்திக்கு நீங்க கொடுத்த நாவலை படிச்சு முடிச்சிட்டேன். வேற ஏதாவது புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? இதை படிக்கிறியா? என்ன நாவல் இது? நாவல் இல்லை, கவிதை தொகுப்பு. கவிதையா? யார் எழுதினது? குறிஞ்சி. குறிஞ்சியா? சினிமா பாட்டெல்லாம் எழுதுவாரே அவரா? அவரேதான். அப்படின்னா கொடுங்க சார். அவர் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா. என்ன தலைப்பு சார்? பாடகன் வருகிறான். தலைப்பே நல்லா இருக்கு. நீ சினிமா நிறைய பார்ப்பியா மல்லிகா? ஆமாம், வாரத்துக்கு 2 சினிமானாச்சும் பார்த்தே ஆகணும். அம்மாவும் நானும் எப்படியும் போயிடுவோம். நடிகரில் உனக்கு யாரை பிடிக்கும்? கமல், ரஜினி 2 பேரையும் பிடிக்கும். நடிகைகளில் நயன்தாரா. அப்புறம் சினிஃபீல்டில் வேற யாரெல்லாம் பிடிக்கும்? பாட்டை எழுதுறதுல குறிஞ்சி, பாட்டு பாடுறதுல ரமா, கேமராமேன் கேவி ஆனந்த், டைரக்ஷனில் சங்கர். இவங்களையெல்லாம் நீ நேரில் பார்த்துருக்கியா? ஒருத்தரை கூட பார்த்ததில்லை. சரி, நேத்திக்கு நான் கொடுத்த நாவல் புக்கு எங்கே? இப்போவே வேணுமா சார்? பின்ன நானே இன்னும் அந்த புஸ்தகத்தை படிக்கலை. இந்த கவிதை புத்தகத்தையும் வாங்கிக்கிட்டு போயிட்டா நான் சும்மா உட்கார்ந்து என்ன பண்ணுறதாம்? கொண்டு வந்து தர்றேன் சார். மல்லிகா கால் கொலுசு சத்தத்தோடு ஓட்டமும் நடையுமாய் போய் நாவல் புத்தகத்தை கொண்டு வந்தாள். நாவல் எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிக்குமான்னு பார்ப்போம் சொன்ன சங்கர் முதல் பக்கத்தையே பிரிக்க மல்லிகா நகர்ந்தாள். படிக்க ஆரம்பித்த சங்கர் 500 பக்கங்களை புரட்டியிருப்பான். புத்தகத்தின் நடுவே 2ஆய் மடிக்கப்பட்ட அந்த கடிதம் தெரிந்தது. பூ மலர்ந்து நாளாச்சு, அது வண்டுக்கு நல்ல இடமாச்சு. ராமா டெலிஃபோனில் ரிசர்வரை எடுத்துக்கொண்டு டயலை சுற்றினாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது கேட்டது. குறிஞ்சி. முத்து வேலையால் பேசினான். அவர் தூங்கிட்டு இருக்காரு. முத்து, நான் ரமா பேசுகிறேன். அவரை எழுப்பி என் கூட பேச சொல்லு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு எழுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காருமா. எழுப்பினா திட்டுவாரு. நான் ஃபோன் பண்ணுறதா சொல்லு. ஒன்றும் திட்டமாட்டாரு. அம்மா, அது போ முத்து, அவரை எழுப்பி பேச சொல்லு. முத்து ரிசீவரை ஒருக்களித்து வைத்துவிட்டு போகும் சத்தம் கேட்டது. ரமா நகம் கடித்து கொண்டு காத்திருந்தாள். முழுசாய் 2 நிமிஷங்களுக்கு பின் ரிசீவர் எடுக்கப்படும் சத்தம் கேட்டது. குறிஞ்சி பேசினான். ஹலோ, குறிஞ்சி ஹியர். ரமா படபடத்தாள். என்னங்க, ஹைதராபாத் போயிட்டு வந்ததுலேருந்து ஆளையே பார்க்க முடியல. காலையில் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் வெளியே போயிட்டதா முத்து சொன்னான். எனக்கு விஜயாவில் ரெக்கார்டிங் இருந்ததுனால வந்துட்டேன். இப்போ கூட ரெக்கார்டிங் தியேட்டரிலிருந்து தான் ஃபோன் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, பேசுகிறேன். நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன, ஐயாவுக்கு தூக்கம் கலக்கம் தெரியலையாக்கும்? ஹைதராபாத்துக்கு போய் தூக்கம் வர வாங்கிட்டு வந்தீங்களா? 6 மணிக்கெல்லாம் நீங்கள் கன்னிமாரா ஹோட்டலுக்கு வந்துடணும். ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் நேராக ரெக்கார்டிங் தியேட்டர்லேருந்து ஹோட்டலுக்கு வந்துடுவேன். சாரி, நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியலை. வேறு யாருக்கோ ஃபோன் பண்ணி பேச வேண்டியதை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை நம்பரை சரி பார்த்துக்கிட்டு ஃபோன் பண்ணுங்க. குறிஞ்சி. விளையாடுறீங்களா? நான் ரமா. ரமாவா? அந்த பேரில் எனக்கு யாரையும் தெரியாது. ராங் நம்பர். மறுமுனையில் ரிசீவர் சாத்தப்பட ரமா பிரளயம் நிகழ்ந்த உணர்வில் அப்படியே திகைத்து போய் நின்றாள். கவலைகள் போகட்டும் கல்லறிக்கே, காரிருள் கரையட்டும் நம் வாழ்வினிலே. 2ஆய் மடிக்கப்பட்ட அந்த கடிதத்தை பக்கத்தில் பார்த்ததும் துணுக்குற்று போன சங்கர் அதை மெதுவாய் எடுத்து பிரித்தான். எனது அன்பானவருக்கு 1000 முத்தங்களோடு மல்லிகா எழுதி கொண்டது. இந்த கிராமத்திற்கு வந்த நாளிலிருந்தே என் மனதில் நிரந்தரமாய் குடியேறி விட்டீர்கள். உங்களுடன் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் மனசு அடித்து கொள்கிறது. அநேகமாய் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அம்மாவும் அப்பாவும் டவுனில் நடக்கும் ஒரு கல்யாணத்திற்கு போய்விடுவார்கள். முழுசாய் 6 மணி நேரம் எனக்கு சுதந்திரம். அந்த 6 மணி நேரத்தையும் உங்களுக்கு பக்கத்திலேயே கழிக்க விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் என்னவென்பதை இன்றைக்கு சாயந்தரத்துக்குள் தெரியப்படுத்தவும். அன்புடன் உங்கள் மல்லிகா. கடிதத்தை படித்து முடிப்பதற்குள் சங்கரின் நெற்றி வியர்த்து போயிருக்க அவன் தடுமாற்றமாய் எழுந்து அறையின் வெளியே வந்தான். கஜபதி வாத்தியார் வாசல் திண்ணையில் யாருக்கோ புத்திமதி சொல்லியபடி தெரிந்தார். கீழே முற்றத்தூணில் சாய்ந்து கொண்டு மல்லிகா
நழுவிய மாறாப்பையும் பொருட்படுத்தாமல் கையிலிருந்த புத்தகத்தை பரவசமாய் வாசித்து கொண்டிருக்க எதிர் சுவற்றில் சாணி தட்டி கொண்டிருந்த வாத்தியாரின் மனைவி பொறுமினாள். ஏண்டி, கொஞ்ச நாளா புஸ்தகம் படிக்காம இருந்தா இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியே, சும்மா இருமா. கண்ட கண்ட புஸ்தகங்களை படிக்கிறத விட்டுட்டு எனக்கு ஒத்தாசையா வரட்டி தட்டலாம் இல்லையா? என்னது வரட்டி தட்டுறதா? நான் +2 முடிச்சுட்டு 1 வருஷம் காலேஜுக்கு போனவ. காலேஜுக்கு போனா என்னடி வரட்டி தட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நான் தட்ட மாட்டேன். எல்லாம் அந்த பொறுப்பில்லாத மனுஷன் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம். 8வது வரைக்கும் படிக்க வைங்க போதும். பொட்டச்சிக்கு எதுக்கு காலேஜி படிப்புன்னு தலையாக அடிச்சுக்கிட்டேன். அவர் கேட்கலையே. என்னமோ 3 ஜில்லாவுக்கும் கலெக்டராக ஆக்குற மாதிரி காலேஜுக்கு அனுப்பிச்சாரு. இதோ பாரம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த வரட்டி தட்டுற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நாளைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போய் உன் அத்தக்காரி சொன்னாலும் செய்ய மாட்டியா? வரட்டி தட்டுற குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டாதானே அந்த பிரச்சனையெல்லாம். அம்மாடி, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளண்டி. ஒரு பொட்டச்சி இப்படி வாயை வீசலாமா? உன் பொண்ணு தானம்மா நானு. எனக்கு வாய் நீளம்னு சொல்றியா? ஐயோ அம்மா, உன் கூட நான் பேசவே இல்லை. நீ பேசாம வரட்டியை தட்டு. நான் இந்த புஸ்தகத்தை படித்து முடிச்சாகணும். இந்த புஸ்தகத்தை அந்த சங்கர் தம்பி தானே கொடுத்தது தானே? ஆமாம், இனிமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். இதோ பாரம்மா, அவர் நம்ம வீட்டுக்கு குடி வந்து 10 நாள் தான் ஆச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாரு. அவர்கிட்ட இந்த சில்லற பிரச்சனையெல்லாம் கொண்டுட்டு போயிடாத. அம்மா காரி சலித்து கொண்டாள். உன்கிட்ட வாய் கொடுக்க என்னால் ஆகாதடி. தட்டின வரட்டி கூடையோடு புலக்கடையை பக்கத்தை நோக்கி மெதுவாய் நடந்து போனாள். அவள் தலை மறைந்ததும் மாடியில் நின்றிருந்த ஷங்கர் ஒரு சின்ன ஓட்டுச்சில்லை எடுத்து மல்லிகாவுக்கு முன்பாக இருந்தான். அவள் கலைந்து கண்களை மேலே உயர்த்தினாள். என்ன சார், மேலே வா என்பது போல் சைகை செய்தான் சங்கர். மல்லிகா குதிநடையோடு மாடிப்படிகளில் தாவி ஏறி வந்தாள். இடது கையால் பின்னால் இருந்த பின்னலை முன்னால் போட்டு சுழற்றியவள் அலட்சியமாய் கேட்டாள். என்ன சார், பானையில் குடிக்கிற தண்ணி இல்லையா? அதெல்லாம் இருக்கு. பின்ன என்ன சார், ஒரு சந்தேகம் கேளுங்க சார். உன் காலேஜ் படிப்பை நீ ஏன் பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட? காலேஜ் பசங்க என் பின்னாடியே சுற்றுறதையும் என்னை கமெண்ட் பண்ணுறதையும் அப்பா ஒரு தடவை பார்த்து விட்டார். போதாதா, என்னோட கற்பில் 50% காணாமல் போயிட்ட மாதிரி பதறிட்டார். நீ காலேஜுக்கும் போக வேண்டாம், ஒரு குட்டிச்சுவருக்கும் போக வேண்டாம்னு அந்த நிமிஷமே நிறுத்திட்டார். அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு இந்த காதல் விவகாரம் எல்லாம் பிடிக்காது, அப்படிதானே? ஆமாம் சார். நீ யாரையாவது காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா ரௌத்திரம் ஆயிடுவார், அப்படிதானே? ஆமாம் சார். இப்போ சொல்லி, நீ யாரையாவது காதலிக்கிறியா? சார். மல்லிகா முகம் மாறியது. சொல்லு, காதலிக்கிறியா? இல்லை சார். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? கையில் மறைத்து வைத்திருந்த லெட்டரை காட்டினான் ஷங்கர். வாங்கி பார்த்த மல்லிகாவின் முகம் வெளுத்து போயிற்று. உதடுகளில் சின்னதாய் நடுக்கம். சார், சொல்லு, இதுக்கு என்ன அர்த்தம்? கைக்கு எப்படி சார் கிடைச்சிது? அவள் தவிப்பாய் கேட்க சங்கர் மௌனமாய் நாவல் புத்தகத்தை காட்டினான். மல்லிகா மாடியிலிருந்து கீழே எட்டி பார்த்துவிட்டு வியர்வை முகமாய் சங்கரை ஏறிட்டார். சார், அப்பா கிட்ட அதை பற்றி ஏதும் சொல்லிடாதீங்க சார். அவர் கண்ணா பின்னான்னு பேசிடுவார். இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு லெட்டர் எழுதி. சார், நான் விரும்புகிறவர் ஒரு டாக்டர். இந்த கிராமத்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் தான் இருக்கார். அவர் இங்கே வேலைக்கு வந்து 2-3 மாதம்தான் ஆச்சு. 2-3 தடவை வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்தார். அந்த சமயத்தில் தான் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து மனசை பறி கொடுத்துட்டோம். இந்த லெட்டரை அவருக்கு கொடுக்க தான் எழுதி வச்சிருக்கேன். சங்கர் பெருமூச்சு விட்டான். இந்த புத்தகத்தில் வச்சிட்டியாக்கும்? சார், எனக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இல்லை. இந்த 10 நாளாக உங்ககிட்ட பழகும்போது என் கூட பிறந்த பிறப்புக்கிட்டையே பழகிற மாதிரி ஒரு உணர்வு. அப்பா கிட்ட தயவு பண்ணி இதை சொல்லிடாதீங்க சார். சங்கர் புன்னகைத்தான். எத்தனை நாளைக்கு தாம்மா உன்னால் இதை மறைக்க முடியும்? அவர் 2 மாதமாக பொறுத்துக்க சொல்லியிருக்கார். டாக்டரா? ஆமாம், 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாராம்? அவங்க அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லி முறைப்படி பெண் கேட்க வரப்போகிறாராம். 2 பேரும் தனியாக சந்திச்சு பேசுவீங்களா? எல்லை மீறி போகிறதும் உண்டா? அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அந்த டாக்டரோட பேர் என்ன? சந்திரகுமார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை உன் கூட பிறக்காத அண்ணன்னு சொன்னியல்ல? ஆமாம். அப்படி சொன்னது உண்மையா இருந்தா நான் சொன்னபடி கேட்பியா? என்ன சொன்னாலும் கேட்குறேன். இனிமே இந்த லெட்டர் எழுதுகிற வேலையை இத்தோட விட்டுரு.
அந்த டாக்டர் போய் தனியாக சந்திக்கிற வேலையும் வேண்டாம். சார், இனிமே நீ என்னை அண்ணானே கூப்பிடு. அந்த டாக்டருக்கு உண்மையாகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருந்தா அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு பெண் கேட்க வரட்டும். மல்லிகா தயக்கமாய் தலையாட்டினாள். காரை குறிஞ்சியின் வீட்டுக்கு முன்பாக நிறுத்திவிட்டு ஆத்திரம் அலையடிக்கிற உடம்போடு வாசற்படிகளில் தாவி காலிங் பெல் பொத்தானின் மேல் விரலை வைத்து 2 அழுத்தினாள் ராமா. கதவு நீளமான 1 நிமிஷ நேரத்திற்கு பின் தயக்கமாய் திறந்தது. வேலையால் முத்துவின் முகம் தெரிந்தது. ரமாவை பார்த்ததுமே சொன்னான், ஐயா வீட்டில் இல்லைங்கம்மா, வெளியே போயிருக்கார். வெளியேன்னா எங்கே போயிருக்கார்? தெரியலங்களம்மா. பொய் சொல்லாதே, அவர் வெளியே எங்கேயும் போகலை, உள்ளே தான் இருக்கார். சொன்னா கேளுங்கம்மா. ரமா கேட்காமல் முத்துவை விலக்கி கொண்டு உள்ளே போனாள். ஹாலில் வேகமாய் நடந்து பக்கவாட்டில் இருந்த அறைக்குள் எட்டி பார்த்தாள். ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு அமைதியாய் உட்கார்ந்திருந்தான் குறிஞ்சி. ராமா உள்ளே நுழைந்து அவருக்கு முன்பாக கைகளை காட்டி கொண்டு நின்றார். சில வினாடிகள், 1 நிமிடம், 2 நிமிடம். குறிஞ்சி மௌனமாய் புத்தகத்தை படித்து கொண்டிருக்க ரமா அவனையே வெறுத்து பார்த்தபடி நின்றாள். கடைசியாய் பொறுமை இழந்து வீறிட்டாள், குறிஞ்சி. அவன் நிமிர்ந்தான். உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் இப்படி இருக்கீங்க? குறிஞ்சி புன்னகைத்தான். எப்படி இருக்க? உங்க மனசையே கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டேன், அதனால தான் இப்படி இருக்கேன். நீங்க பழைய குறிஞ்சியா இல்லையே? வாஸ்தவன்தான், புதிய குறிஞ்சியா தான். யார் யார் சுத்தமானவங்க, யார் யார் அழுக்கானவங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட புதிய குறிஞ்சி தான். குறிஞ்சி, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இனிமே நீ என்னை பார்க்க விரும்புறத, ஃபோனில் பேச விரும்புறத வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன் வேண்டாம்னா விட்டுடேன். வேண்டாம்னா விடுறதுக்கு நாம் அப்படியா பழகி இருக்கோம்? ஹைதராபாத்திலிருந்து நம்ம கல்யாணத்தை பற்றி ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறதா சொன்னீங்க. நானும் உங்கள் பேச்சை நம்பி எல்லா மாஹஷினுக்கும் ஃபோன் பண்ணி. குறிஞ்சி கையை மறுத்தினான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினச்ச பாவத்துக்கு நான் ரிஷிகேஷும் காசியும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ரமா துடித்து போய் நின்றாள். குறிஞ்சி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? அப்படிதான் வச்சிக்கே. ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்க என்ன காரணம்? காரண காரியங்களை நான் யாருக்கும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நீ போகலாம். நான் போக மாட்டேன். நீங்கள் காரணத்தை சொல்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். குறிஞ்சி அவளையே பார்த்தான். என்ன பார்க்குறீங்க? என் பேரில் என்ன தப்பு? காரணத்தை சொல்லுங்க. காரணத்தை சொல்லிதான் ஆகணுமா? ஆமா ஆமா ஆமா. குறிஞ்சி மௌனமாய் திரும்பி மேஜையின் மேல் கிடந்த அந்த சினிமா இதழை காட்டினான். அந்த பத்திரிகையை எடு. ராமா போய் எடுத்தார். அதில் 14ஆம் பக்கம் வெட்ட வெளிச்சம் என்கிற தலைப்பில் ஒரு நியூஸ் கட்டம் கட்டி போட்டிருக்கா, படிச்சு பாரு. ராமா 14ஆம் பக்கத்தை புரட்டினால் அவசரமாய். பக்கத்தின் மையத்தில் வெட்ட வெளிச்சம் என்கிற தலைப்பில் அந்த செய்தி ஒரு கட்டடத்திற்குள் சிக்கியிருந்தது. ரமாவின் பார்வை பதட்டமாய் வரிகளின் மேல் படிந்தது. பொதுவாக நடிகைகள் தான் சான்ஸ் பிடிப்பதற்காக பட தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், முன்னணி கதாநாயகர்களின் படுக்கைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு பின்னணி பாடகியும் அந்த லிஸ்டில் சேர்ந்திருப்பது தான் லேட்டஸ்ட் நியூஸ். இந்த வருஷத்தில் வெள்ளி விழா படம் ஒன்றை டைரக்ட் செய்த டைரக்டரின் ஒருவரின் அந்த படத்தில் பாடும் சான்ஸை பிடிப்பதற்காக அந்த டைரக்டரின் புது வீட்டுக்கு இரவு 11 மணிக்கு மேல் போனாராம். அந்த பின்னணி பாடகி வெளியே வரும்போது கோழி கூவி விட்டதாம். அந்த பின்னணி பாடகி யார் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வப்படும் வாசகர்களுக்கு ஒரு குழு. ராமாவுக்கு கால் நொண்டி. ரமா புத்தகத்தை மூடினாள். கண்கள் சிவக்க குறிஞ்சியை ஏறிட்டாள். இந்த செய்தி உண்மையா இருக்கும்னு சத்தியமா நீங்க நம்புறீங்களா? நெருப்பு இல்லாம புகை வருமா? குறிஞ்சி, உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை. நான் வெளியே விசாரிச்சிட்டேன். நீ அந்த டைரக்டர் வீட்டுக்கு போனியா இல்லையா? போனேன். ஆனால் ராத்திரி 11 மணிக்கு இல்லை, சாயந்தரம் 5 மணிக்கு அவரை பார்க்க போனது. சான்ஸ் பிடிக்க இல்லை. கிரகப்பிரவேசத்துக்கு அவர் கூப்பிட்டப்ப என்னால் போக முடியலை. புதுசாக கட்டின வீட்டை வந்து பார்க்க மாட்டீங்களான்னு பார்க்கும்போதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அவ்வளோ பிரியமுடன் கூப்பிடுறான்னு தான் ஒரு ப்ரெசன்டேஷன் வாங்கிக்கிட்டு போனேன். 1/2 மணி நேரத்தில் திரும்பிட்டேன். இதை நான் நம்பணும்னு நீ எதிர்பார்க்கிறியா? குறிஞ்சி, நீ காரணத்தை கேட்ட, நான் சொல்லிட்டேன். இன்னும் இந்த இடத்துல நீ இருக்கணுமா? நீங்கள் ஆம்பளை வர்க்கத்திலிருந்து மாறுபட்டவர்னு நினச்சேன். ஆனால் குறிஞ்சி குறுக்கிட்டான். உன்னையும் அப்படி தான் நினச்சேன். பணம் காசுக்கு அடிமையாகாத ஒருத்தியை கையை பிடிக்க போகிறோம்னு ஒரு சந்தோஷ வர்க்கத்தோடு இருந்தேன். அந்த கர்வத்தில் மண்ணை அள்ளி போட்டுட்டேன். குறிஞ்சி,
இந்த சத்தம் எல்லாம் இங்கே போடாது. சத்தம் போட்டா பத்தினி ஆயிட மாட்ட. மரியாதையா வெளியே போயிடு. வாசலை நோக்கி கையை காட்டினான் குறிஞ்சி. கிராமத்தின் நடுவில் வேப்ப மரங்களுக்கு மத்தியில் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் கருப்படித்த ஆஸ்பெட்டார்ஸ் குறையோடு இருந்தது. குடும்ப கட்டுப்பாடு வாசகங்கள் பிரதானமாய் இருந்தது. சங்கர் அங்கே போனபோது ஹெல்த் சென்டர் வெறிச்சோடி போயிருந்தது. நர்ஸ் ஒருத்தி மாத்திரைகளை ஒரு பேப்பரில் குவித்து வைத்துக்கொண்டு சின்ன சின்ன பொட்டலங்களால் கட்டி கொண்டிருந்தாள். சங்கரை பார்த்ததும் எழுந்தாள். என்ன வேணும்? டாக்டர் இருக்காரா? இருக்கார், உள்ளே போங்க. சங்கர் அந்த அழுத்தமான திரைச்சீலைகளை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். வணக்கம் மிஸ்டர் சந்திரகுமார். ஒரு கல்லூரி மாணவனைப் போல் வாசக பனியன் அணிந்து ஒரு மருந்து பாட்டிலின் மூடியை கத்தியால் ராவி கொண்டிருந்த சந்திரகுமார் நிமிர்ந்தான். வணக்கம் என்றவன் யார் நீங்க என்பது போல் பார்த்தான். சங்கர் கேட்டான், உட்காரலாமா ப்ளீஸ்? சந்திரகுமார் எதிரே இருந்த நாற்காலியை காட்டினான். சங்கர் உட்கார்ந்து கொண்டே சொன்னான், என் பேர் சங்கர். இந்த கிராமத்துக்கு வந்து 15 நாள் தான் ஆச்சு. கஜபதி வாத்தியார் வீட்டு மாடியில ரூம்ல குடியிருக்கேன். சந்திரகுமாரின் முகத்தில் சற்றென்று ஒரு பிரகாசம் தெற்றிக்கொண்டது. ஓ, நீங்க தானே அது? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து மல்லிகா சொல்லியிருப்பா, சரிதானே? சந்திரகுமார் திக்கென்று விழிக்க சங்கர் புன்னகைத்தான். எனக்கு எல்லாமே தெரியும் டாக்டர். உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற காதல் விவகாரம் தெரிஞ்ச முதல் ஆள் நான் ஒருத்தன்தான். சந்திரகுமார் ஒரு அவஸ்தையான சிரிப்போடு கர்ச்சிப்பை எடுத்து நெற்றி வியர்வை ஒற்றி கொண்டான். அது சார், காதலிக்கிறது தப்பில்ல டாக்டர். மல்லிகாவுக்கு நீங்களும் உங்களுக்கு மல்லிகாவும் பொருத்தமான ஜோடி தான். இந்த விஷயம் மல்லிகாவோட வீட்டுக்கு இன்னும் தெரியாது. விஷயம் அவங்களுக்கெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி மல்லிகாவுக்கு கூட பிறக்காத சகோதரன் என்கிற முறையில் உங்ககிட்ட பேசதான் நான் வந்திருக்கிறேன். என்ன பேசணும்? நீங்க மல்லிகாவை காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்க தானே? டைம் பாஸுக்கு இல்லையே. நோ, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற எய்மோடு தான் அவளை விரும்புகிறேன். அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டியது தானே? அதுக்கான டயத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் மல்லிகாவும் ஒரு ஜாதி இனத்தை சேர்ந்தவங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அப்புறம் ஏன் தயக்கம்? எங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களோன்னு பயம்தான். ஒரு டாக்டருக்கு இந்த பயம் வேண்டியதில்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். மறுபடியும் உங்க ஊருக்கு எப்போ போவீங்க? வர சண்டே. அன்னைக்கு உங்க வீட்டில் மல்லிகாவை பற்றி சொல்றீங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து மல்லிகாவை பெண் பார்க்க வரப்போறீங்க. வந்து எந்த காரணத்தையாவது சொல்லி இந்த கல்யாண முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுடாதீங்க டாக்டர். இந்த கிராமத்தை விட்டு நான் போறதுக்குள்ள மல்லிகாவோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். குறிஞ்சி தன் இடது காதுக்கு ரிசீவரை பொருத்தி கொண்டு டயலில் ரமாவின் வீட்டு டெலிஃபோன் எண்களை சுழற்றினான். ரமாவோ ரிசீவரை எடுத்து கொண்டாள். ஹலோ, யாரு? நான் குறிஞ்சி. உன்னோட மேரேஜ் இன்விடேஷன் கிடைச்சது ரமா. உன்னோட மாமா பையனையே கல்யாணம் பண்ணிக்க போறே. என்னோட வாழ்த்துக்கள். நான் ஒன்றும் உங்கள் வாழ்த்துக்களை எதிர்பார்த்து இன்விடேஷனை அனுப்பி வைக்கல. பின்ன உங்களால் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காததுனால நான் ஒன்றும் இடிஞ்சு போயிடலை என்பதை சொல்கிறதுக்காக தான். உங்களை காட்டிலும் என்னோட வாழ்க்கையும் சந்தோஷம்தான் எனக்கு பெருசுங்கிறத காட்டத்தான் இன்விடேஷனை அனுப்பி வச்சிருக்கேன். பெரிய ரோஷக்காரி தான். பின்ன பாட்டை எழுதுகிற கவிஞர்களுக்கு மட்டும்தான் ரோஷமும் தன்மானமும் இருக்குமா? அந்த பாட்டுகளை பாடுற என்ன மாதிரியான பாடகிகளுக்கு இருக்கும்? இருக்கட்டும். அதுக்காக என்னோட பாடல்களை இனிமே பாட மாட்டேன்னு நீ எப்படி பேட்டி கொடுத்துருக்கிறது சரியில்லை. பகை உனக்கும் எனக்கும் தான், உன்னோட குரலுக்கும் என்னோட பாட்டுக்கும் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சோரம் போனவ. நீங்களே ஒரு உத்தம கவிஞர். ஒரு உத்தம கவிஞரின் பாடல்களை ஒரு பத்தினி தான் பாடணும். ஒரு சோரம் போனவ பாடலாமா? ரமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி, கல்யாண வேலை எனக்கு தலைக்கு மேலே இருக்கு. வெட்டி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. ரிசீவரை நீங்களே வச்சிடுறீங்களா? நான் வச்சிட்டுமா? ரமா, ஒரு நிமிஷம். டொக். மறுமுனையில் ரிசீவரை ரமா வைத்தாள். டாக்டர் சந்திரகுமாரும் சங்கரும் ஆற்றுப்படுகையோரம் மெதுவாய் நடைபோட்டு கொண்டிருந்தார்கள். உங்கள் அப்பாவோட டிமாண்ட்ஸ் என்னங்கிறத மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க டாக்டர். சந்திரகுமார் தயக்கமாய் தொடர்ந்தான். 30 பவுண்ட் நகை, ஒரு ஸ்கூட்டர், கையில் ரொக்கமாக 1 லட்சம் ரூபாய். மொத்தம் 3 டிமாண்ட். அப்படிதானே? ஆமாம் சார். இதுக்கு கஜபதி வாத்தியார் ஒத்துக்கிட்டா மல்லிகாவை மருமகளாக்கி உங்கள் அப்பாவும் அம்மாவும் பரிபூர்ணமாக சம்மதம் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆமாம் சார். நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள் பேரண்ட்ஸ் இப்படி கொள்ளையடிக்கிறது சரிதானா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எங்க சார்? அவங்க கேட்கல. கஜபதி வாத்தியாரால் இதையெல்லாம் செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது.
முடியாதுன்னா மல்லிகாவை என்ன பண்ண போறீங்க? மறந்துட போறீங்களா? நோ. தென் வீட்டையும் அப்பா அம்மாவையும் மறந்துட்டு மல்லிகாவை கைப்பிடிக்க வேண்டியதுதான். அது தப்பு டாக்டர். வேற வழி ஏதும் இல்லையே. உங்க அப்பாவோட டிமாண்ட்ஸை எல்லாம் கஜபதி வாத்தியார் நிறைவேற்றி வைப்பார். உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். எப்படி சார்? எப்படியோ நடக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, வர புதன்கிழமை உங்க பேரண்ட்ஸை கூட்டிக்கிட்டு மல்லிகாவை பெண் பார்க்க வர்றீங்க. அப்பாவோட டிமாண்ட்ஸ், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. முகூர்த்தத்துக்கு முந்தின தினம் கஜபதி வாத்தியார் உங்க அப்பா கேட்டதையெல்லாம் கொடுப்பார். சார், உங்க பேச்ச தாராளமா நம்பலாம். குறிஞ்சி பத்திரிகை நிருபர்களுக்கு நடுவில் சிக்கியிருந்தான். மோவாய் பிரதேசத்தில் ஒரு வாரமும் சந்தோஷம் வறண்ட கண்கள். சார், நீங்க எடுத்த இந்த முடிவு சரிதானா? சரிதான். இனிமே சினிமாவுக்கு பாடல்கள் எழுத மாட்டேன்னு நீங்க முடிவு எடுத்தது சினிமா உலகத்துக்கே பெருத்த நஷ்டம்னு இசையமைப்பாளர் தேவகுமாரன் சொல்லியிருக்காரு. குறிஞ்சி கசப்பாய் சிரித்தான். இதெல்லாம் கப்ஸா. நான் பாட்டு எழுதலைன்னா இந்த சினிமா உலகம் நசிஞ்சா போயிடும். நான் என்ன அவ்வளவு பெரிய கும்பனா? ஃபீல்டில் நான் இல்லைன்னா இன்னொருத்தவன் வந்து பாட்டு எழுதிட்டு போகிறான். இந்த தமிழ் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ராஜா, ரோஜா, ராணி, பா, நீ, வேர்வை, போர்வை, உள்ளம், கள்ளம், கட்டில், தொட்டில், மஞ்சம், நெஞ்சம், இந்த 1 டஜன் வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா போதும். எல்கேஜி படிக்கிற குழந்தையும் பாட்டு எழுதலாம். தமிழ் படத்துக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது ராக்கெட் விடுற மாதிரி பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே. அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறது. இந்த முடிவுக்கு நீங்கள் வர என்ன காரணம்? காரணத்தை வெளியே சொல்ல நான் விரும்பலை. உங்களுக்கும் ரமாவுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக ரமா தன் மாமா மகனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலையா? குறிஞ்சி கையமர்த்தினான். யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற காரணத்துக்காக நான் பாட்டு எழுதுறத நிறுத்தலை. பின்ன அந்த காரணம் என்னோட இருக்கட்டும். ரமாவோட கல்யாணத்துக்கு வாழ்த்து அனுப்பினீங்களா? அனுப்பினேன். பாட்டு எழுதுறதை விட்டுட்டீங்க. உங்கள் எதிர்கால திட்டம் என்ன? நாளையிலேருந்து தான் யோசிக்கணும். இளையராஜா உங்களை சந்திச்சு பேசுகிறதா சொல்லியிருக்காரு. பேசட்டும். அவருடைய இசைக்கு மட்டும் கட்டுப்பட்டவன் நான். என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் கடைசியாக எழுதின பாட்டு எது? அது எந்த படத்தில் வருது? நிலாக்கால தாமரைகள்ங்கிற படத்தில் வருது. கதாநாயகன் பாடுற ஒரு சோலோ சாங். அந்த பாட்டு வரிகளை சொல்ல முடியுமா சார்? சொல்லலாமே. வேணுமுன்னா பாடியே காட்டுறேன். இளையராஜா தானே பாடிய பாட்டு. நிருபர்கள் மௌனமாகி குறிஞ்சியை பார்த்து கொண்டிருக்க அவன் தொண்டையை கனைத்து கொண்டு மெல்லிய குரலில் பாடினான். பேஸ் வாய்ஸ். என் வானம் மிக அருகில், உன் பார்வையோ வெகு தொலைவில். நீ செய்தி உன்னை தேடி வரும், நின்ற தேரொன்று ஓடி வரும். பாட்டும் மொட்டும் அற்புதம் சார். அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும். இவ்வளவு அருமையா பாட்டு எழுதுற நீங்க இந்த ஃபீல்டை விட்டு எதுக்காக சார் போகணும்? சாதனைகளை படைக்க வேண்டிய வயசுல சாய்வு நாற்காலியில சாய நினைக்கிறது சரியா? நான் ஒன்றும் சாய்வு நாற்காலியை தேடி போகலையே. இந்த ஃபீல்டை விட்டு போறேன், அவ்வளவுதான். உங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். கைகளை குவித்தான் குறிஞ்சி. கஜபதி வாத்தியார் வியப்போடு சங்கரை ஏறிட்டார். தம்பி, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்? செலவு பண்ணினா என்ன? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் பண்ண மாட்டேனா? தம்பி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாளைக்கு வர்றாங்களாம். மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் எது கேட்டாலும் சரின்னு தலையாட்டிடுங்க. தம்பி, எனக்கு ஒரே உதறலா இருக்கு. நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க? அவ்வளோ பெரிய இடத்துக்கு பொண்ணை கொடுத்துதான் ஆகணுமா? டாக்டரும் மல்லிகாவும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்புகிறாங்க. இவ்வளவு அழகான இளமையான பொருத்தமான ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளவு பணத்தை வேணுமானாலும் செலவு பண்ணலாமே. தம்பி, நீங்கள் இந்த கிராமத்துக்கு வந்து 15 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய உதவியா? ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்க நாள் கணக்கு வேண்டாமே, சில நிமிஷங்கள் போதுமே. இந்தாங்க, இதை வாங்கிக்குங்க. ஒரு கவரை நீட்டினான் சங்கர். இதில் என்ன இருக்கு? கஜபதி வாத்தியார் தயக்கமாய் கேட்டார். செக். மாப்பிள்ளையோட அப்பா கேட்குற சீர் வரதட்சணை எல்லாத்தையும் இதில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிராமத்து பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இருக்கு. செக்கை உங்கள் கணக்கில் போடுங்க. வாரம் 10 நாளில் பணம் கலெக்ஷன் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். தம்பி, சங்கரின் கைகளை பற்றி கொண்டார் கஜபதி வாத்தியார். என் பெரிய பொண்ணுங்க 2 பேரோட கல்யாணத்தை முடிக்க நிலத்தை விற்று வீட்டை அடமான வச்சேன். மல்லிகாவோட கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு திணறிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கை கொடுத்து உதவி இருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன்.
பக்கத்து அறையிலிருந்த நீர்வழியும் கண்களோடு மல்லிகா ஓடி வந்து சங்கரின் கால்களில் விழுந்தாள். அட எந்திரிமா, எனக்கு எந்த விதத்திலையும் உபயோகப்படாத பணம் உன்னோட கல்யாணத்துக்கு உபயோகப்படுதுன்னு அவ்வளவுதான். சேலை தலைப்பால் கண்களை ஒற்றிக்கொண்டு சுவர் ஓரமாய் நின்றிருந்த வாத்தியாரின் மனைவி குரல் அடைக்க பேசினாள். தம்பி, கூட பிறந்த பொறப்பாய் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் பணம் காசுக்காக எவ்வளவோ கேடுகெட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க. ஆனா நீங்க, சங்கர் சிரித்தான், பணங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் காகிதம்தான். இந்த காகிதம் மல்லிகாவோட கல்யாணத்துக்கு உபயோகப்படுது, அவ்வளவுதான். தம்பி, இந்த உதவிக்காக நீங்க பெருசா எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நான் கேட்குறத குடிப்பீங்களா? கொடுக்குறேன் தம்பி, என்ன வேணும்? கொஞ்சம் கம்மங்கூழ் இருந்தா மோர் விட்டு ஒரு டம்ளர் கொடுங்கம்மா, அது போதும். அப்படியே கடிச்சுக்க முழு வெங்காயமும். ரெக்கார்டிங் தியேட்டரிலிருந்து வெளிப்பட்டால் ரமா. இசையமைப்பாளர் தேவகுமாரன் எதிர்கொண்டார். ரமா, அவசரமா புறப்பட்டுட்டியா? ஏன் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. இருவரும் வராண்டாவில் வந்தார்கள். சில வினாடிகள் மௌனம் சாதிக்க தேவகுமாரன் கேட்டார், உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படிமா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு பின்னாடி என்னோட கணவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆயிருக்கு. உன் கல்யாணத்துக்கு பின்னாடி குறிஞ்சியை பார்த்தியா? பார்க்கல. அந்த மனுஷனை எதுக்காக நான் பார்க்கணும்? குறிஞ்சி கடந்து 20 நாளா ஊர்லேயே இல்லையாம். அவர் ஊர்ல இருந்தா எனக்கென்ன, இல்லாம போனாதான் எனக்கென்ன? அவர் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு நீ யாரையாவது விசாரிச்சு பார்க்கலையாமா? எதுக்காக விசாரிச்சு பார்க்கணும்? குறிஞ்சி இப்படியெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் என்னமோ நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடந்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அந்த மனுஷனை பற்றி பேசுகிறதா இருந்தா நான் இப்போவே கிளம்பிடுறேன். உட்காரம்மா. சாரி சார், இன்னைக்கு என் கணவரோட பர்த்டே. நான் சந்தோஷமான மூடில் இருக்கேன். குறிஞ்சியை பற்றி பேசி என் சந்தோஷத்தை பால் பண்ணிடாதீங்க. ரமா, குறிஞ்சியோட சொந்த ஊர் எதுன்னு தெரியுமாம்மா? ஏதோ ஒரு கிராமத்து பேரை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டிலே அதுதான் அழகான கிராமம்னு தம்பட்டம் வேட அடிச்சுப்பாரு. அந்த கிராமத்தோட பேரு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் அந்த கிராமத்துக்கு தான் போயிருப்பாருங்கிறது என்னோட கணிப்பு. எந்த கிராமம்னு தெரிஞ்சா போய் பார்த்துட்டு வரலாமா? நான் அவரையே மறந்துட்டேன். அவரோட கிராமத்து பேரை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்? அலட்சியமாய் சொல்லி உதட்டை சொல்லித்தாள் ரமா. குறிஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அந்த கிராமத்தை பற்றி தெரியுமா? சாரி சார், அந்த மனுஷனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, நான் வரேன். ரமா கிளம்பினாள். டொக் டொக். அரைக்கதவு தட்டப்பட்டது. சத்தம் கேட்டு அந்த மத்தியான வேளையில் கட்டிலில் கண் அயர்ந்திருந்த சங்கர் மெதுவாய் எழுந்து கதவை நோக்கி போனான். தாழ்பாலை விலக்கியதுமே வெளியே அரை டிராயர் மட்டும் அணிந்த சிறுவன் நின்றிருந்தான். என்னடா, உங்களை டாக்டர் இட்டார சொன்னாரு. எதுக்கு தெரியலைங்களே? டாக்டர் ஆஸ்பத்திரியில் தானே இருக்கார். ஆமாங்க. அவர் கூட வேற யாராவது இருக்காங்களா? இல்லைங்க, அவர் மட்டும்தான் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காரு. சரி, வரேன் போ. சங்கர் அறையை பூட்டி கொண்டு கிளம்பினான். கீழ் வீட்டில் கஜபதி கல்யாண காரியமாய் வெளியே போயிருக்க அவருடைய மனைவியும் மல்லிகாவும் ஏதோ வேலையில் இருந்தார்கள். சங்கர் வேலிப்படலை தள்ளிக்கொண்டு தெருமண்ணில் காலை வைத்து பிரைமரி ஹெல்த் சென்டரை நோக்கி நடை போட்டான். டாக்டர் எதுக்காக கூப்பிட்டிருப்பார்? அவருடைய அப்பா மறுபடியும் ஏதாவது டிமாண்டை வைத்து விட்டாரா? 10 நிமிஷ நடையில பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்தது. மருந்து பொட்டலங்களை மடித்து கொண்டிருந்த நர்ஸ் சிநேகமாய் பார்த்து சிரித்து, டாக்டர் உள்ளார இருக்கார், போங்க சார் என்றார். சங்கர் அறைக்குள் நுழைய சந்திரகுமார் இறுகின முகத்தோடு பார்த்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்தான். சங்கரையே இமைக்காமல் பார்த்தான். என்ன டாக்டர் அப்படி பார்க்குறீங்க? மௌனமாய் நாற்காலியை காட்டினான் சந்திரகுமார். சங்கர் உட்கார்ந்ததும் கேட்டான், சங்கர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ப்ளீஸ். பூக்களில் உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்? இப்போ எதுக்கு இந்த கேள்வி? எனக்கு தேவை உங்க பதில். எனக்கு எந்த பூவையும் பிடிக்காது. பொய் சொல்கிறீங்க. பொய்யா? எஸ். உங்களுக்கு பிடிச்ச பூ குறிஞ்சி பூ. ஐ எம் கரெக்ட்? சங்கர் மௌனிக்க சந்திரகுமார் தொடர்ந்தான். உங்களுக்கு அந்த குறிஞ்சிப்பூ மேலே ஒரு காதலே உண்டு. அதனால தான் உங்கள் பேரை கூட சங்கர் நாராயணனின் இருந்ததை குறிஞ்சின்னு மாற்றிட்டீங்க. ஐ எம் கரெக்ட்? சங்கர் திடுக்கிட்டு முகம் மாற சந்திரகுமார் அதை இறுக்கமான முகத்தோடு தொடர்ந்தான். குறிஞ்சின்னு புனைப்பெயரை வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டு இருந்தீங்க. ஐ எம் கரெக்ட் டாக்டர்? இப்போ நான் சொன்னதெல்லாம் சாதாரண உண்மைகள். இனிமே நான் சொல்ல போகிறது தான் அதிமுக்கியமான உண்மை. சொல்லட்டுமா மிஸ்டர் சங்கர்? சாரி குறிஞ்சி. என்ன சொல்ல போறீங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹைதராபாத் போனீங்களா? ஆமாம். ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்தீங்களா? ஆமாம்.
மன்சூர் அலி நர்சிங் ஹோமில் ஒரு நாள் தங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம். உங்களை தரவா செக் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்த டாக்டர் உங்களுக்கு இந்தி தெரியாதுங்கிறத நினைப்பில் உங்களுக்கு இருக்கும் பிரெயின் டியூமரை பற்றி பேச நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மனம் கலங்காம டாக்டர் கிட்ட பேசுனீங்க இல்லையா? டாக்டர் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நான் எம்பிபிஎஸ் படித்ததே ஹைதராபாத் மெடிக்கல் காலேஜில் தான். என்னோட படித்த நூருல்லா அந்த மன்சூர் அலி ஹாஸ்பிட்டலில் தான் அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருக்கார். உங்களை ஸ்கேன் பண்ணி பார்த்ததே அந்த நூருல்லா தான். அந்த நூருல்லா நேற்றுக்கு என்னை பார்க்கறதுக்கு இந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்திருந்தார். ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த போது தான் நீங்கள் கஜபதி வாத்தியாரோடு அந்த ரோட்டு பக்கமாக நடந்து போனீங்க. உங்களை பார்த்ததுமே நூருல்லா ஷாக் அடித்த மாதிரி ஆயிட்டார். விவரம் கேட்டப்ப உங்களை பற்றின உண்மைகள் எல்லாம் சொன்னார். ஷங்கர் புன்னகைத்தான். டாக்டர் நூருல்லா இந்த கிராமத்துக்கு வந்து என்னோட சாயத்தை வெளுக்க வச்சிட்டு போவார்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இட்ஸ் ஓகே டாக்டர், நான் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும். என்ன வாக்குறுதி? என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லலை. ப்ராமிஸ் ப்ராமிஸ். சங்கர் சில வினாடிகள் வரை தலை குனிந்து விட்டு, என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லலை. ப்ராமிஸ் ப்ராமிஸ். சங்கர் சில வினாடிகள் வரை தலை குனிந்திருந்து விட்டு பின் நிமிர்ந்தான். டாக்டர், சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்துட்டேன்னா எப்படியோ வளர்ந்து படித்து ஒரு கவிஞனாக உருவாகி சினி ஃபீல்டில் நுழைஞ்சேன். என் மனசரிய நான் யாருக்கும் துரோகம் பண்ணினது இல்லை. எழுதுகிற பாட்டிலையும் கூட நியாயத்தையும் தர்மத்தையும் போதிச்சேன். ஆனால் எனக்கு அந்த கடவுள் கொடுத்த பரிசு மூளையில் டியூமர் நோய். ஹைதராபாத்தில் தான் இந்த நோய் எனக்கு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுது. ஆயில் இன்னும் 9 மாதம்தான்னு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட ரகசியமாக ஹிந்தியில் சொல்லிகிட்டு இருந்ததை நான் கேட்டதும் ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வசமானது. இல்லைன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை பால்பட்டு போயிருக்கும். சந்திரகுமார் குறுக்கிட்டு கேட்டான். யார் இந்த பொண்ணு? ரமா, பின்னணி பாடகி. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோம். கல்யாணமும் பண்ணிக்க இருந்தோம். இந்த டியூமர் எனக்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சதுமே நான் ஒரு சின்ன நாடகம் ஆடி ரமாவுக்கு என் மேல் வெறுப்பு ஏற்படும்படியாக நடந்துக்கிட்டேன். சினிமாவுக்கு இனிமே பாட்டு எழுத போகிறதில்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். என்னோட இறப்புக்கு பிறகு நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே அநாத விடுதிகளுக்கு சொந்தம் என்கிற உயிலை எழுதி சீல் வச்சு என் குடும்ப வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு மெட்ராஸை விட்டு புறப்பட்டேன். இந்த அள்ளியூருக்கு வந்தேன். சங்கர் நிறுத்தி பெருமூச்சு விட்டு மறுபடியும் தொடர்ந்தான். நான் இந்த அள்ளியூருக்கு ஏன் வந்தேன்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதுதான் நான் பிறந்த கிராமம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் தான் பிறந்தேன். எனக்கு 5 வயசு நடக்கும்போது அப்பா அம்மாவையும் பெஞ்ச பலத்த மலைக்கு பழி கொடுத்து விட்டேன். தூரத்து சொந்தத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் என்னை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனார், வளர்த்தார். அங்கிருந்து கோயம்புத்தூர் போய் வேற ஒரு சொந்தக்காரர் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். என் 25வது வயசுல மெட்ராஸுக்கு வந்தேன். நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி வந்த காலத்திலும் சரி, நான் பிறந்த அந்த அள்ளியூர் கிராமத்தை என்னால் மறக்க முடியல. புழுதியில உருண்டு விளையாடின வீதி, நீலகண்டனார் கோயில், அத்தி விநாயகர் மண்டபம், அரசமர மேடை, தென்னந்தோப்பு, மாந்தோப்புக்கு காவல் இருக்கிற மீசைக்கார தாத்தா. 5 வயசுல பார்த்த அத்தனை காட்சிகளும் இன்னும் என் மனசுல இருக்கு. எந்த கிராமத்துல என் பிறப்பு நிகழ்ந்ததோ அதே கிராமத்துல என் இறப்பு நிகழும்னு ஆசைப்பட்டேன். அதான் வந்தேன். என்னோட மரணத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சந்திரகுமார் கண்கள் நீரால் கனத்து பணித்தன. இப்போ உங்களுக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். சங்கர் நாராயணா இந்த கிராமத்தில் பிறந்த அதே சங்கர் நாராயணா இறக்க ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஒரு தலைமுறை உதிர்ந்து போய் புதிய தலைமுறைகளோடு இருக்கிற இந்த கிராமத்துக்கு என்னை அடையாளம் தெரியல. நானும் என்னை காட்டிக்க விரும்பல. எக்காரணத்தை கொண்டும் நீங்க என்னை காட்டி கொடுத்துடாதீங்க டாக்டர். நான் ஒரு சாதாரண சங்கர் நாராயணனாகவே செத்து போக ஆசைப்படுகிறேன். அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா, அந்த சித்தப்பா செத்து போனா நமக்கு சொத்தாப்பா. கவிஞர் மோதி தான் எழுதிய பாட்டை கர்ண கொடூரமாய் பாடி காட்ட தன் வலிகை தலையில் அடித்து கொண்டார் இசையமைப்பாளர் தேவகுமாரன். கவிஞர் மோதி தன் கண்ணாடியை சுழற்றி கையில் வைத்து கொண்டு பரிதாபமாய் பார்த்தார். ஏன் சார் இந்த பாட்டு பிடிக்கலையா? என்னையா பாட்டு ஜனரஞ்சகமாய் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா சித்தப்பா சித்தப்பான்னு என்னையா பாட்டு எழுதியிருக்க? பாட்டு எழுத சான்ஸ் வேணும்னு காலில் வந்து விழ வேண்டியது. சான்ஸ் கொடுத்தா மூளையை உபயோகம் செய்யாம
எதையாவது கிறுக்கி நீட்ட வேண்டியது. சாரி சார், வேற எழுதி தர்றேன். இன்னும் அரை மணி நேரத்தில் பாட்டு வேணும். குறிஞ்சி பாட்டு எழுத மாட்டேன்னு இந்த ஃபீல்டை விட்டு போனாலும் போனார், இந்த கத்துக்குட்டிகள் எல்லாம் கட்டிக்கிட்டு நான் மாரடிக்க வேண்டியிருக்கு. கத்தி கொண்டிருந்த தேவகுமாரின் தோல் மேல் யாரோ கையை வைத்தார்கள். வயலினிஸ்ட் வேலு நின்றிருந்தான். என்ன வேலு? ரமா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. தேவகுமாரன் வெளியே வந்தார். ரமா ஒரு இளைஞனோடு நின்றிருந்தாள். என்னம்மா இங்கே நின்றுகிட்டு இருக்க? உள்ளே வந்திருக்கலாமல்ல. உள்ளே வந்தா பேச முடியாதே. என்ன விஷயம்? பக்கத்தில் நின்றிருந்த இளைஞனை காட்டினாள். இவனை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தேவகுமாரன் பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கினார். தெரியலையே. இவர் வெள்ளித்திரை பத்திரிகை நிருபர் டேனியல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன விஷயம்? சொல்லுங்க டேனியல். ரமா சொல்ல டேனியல் தேவகுமாரனை ஏறிட்டான். சார், எங்க பத்திரிகையில் வெட்ட வெளிச்சங்கிற பகுதியை பார்த்திருப்பீங்க. அதுல சிலர் நடிகைகளோட அந்தரங்க விவகாரங்களை பத்தி இலைமறைவு காய்மறைவாய் நாங்கள் எழுதுறது உண்டு. பெரும்பாலும் அது கற்பனையாகத்தான் இருக்கும். வாசகர்களோட வக்கர எண்ணத்துக்காக எழுதுற பகுதி அது. தெரியும், சொல்லுங்க. 4 மாசத்துக்கு முந்தி ஒரு நாள் சாயந்தரம் குறிஞ்சி ஹைதராபாத்திலிருந்து திரும்பியதும் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக போனேன். அவர் பேட்டி தர்ற மூட்ல இல்லை. எதையோ பறிகொடுத்தவர் மாதிரி உட்கார்ந்திருந்தார். என்னை பார்த்ததும் உள்ளே இருந்த தனி அறைக்கு கூட்டிக்கிட்டு போனார். கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, பத்திரிகையில் வர்ற வெட்ட வெளிச்சங்கிற பகுதியில் ரமாவை பத்தி ஏதாவது எழுதுன்னு சொன்னார். நான் திடுக்கிட்டு போய், என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணை பத்தி அப்படி எழுதுறது தப்பில்லையா சார்னு கேட்டேன். அதுக்கு அவர் அதை பத்தி கவலைப்படாதே, நான் சொன்னபடி எழுது, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் பேச்சை தட்ட முடியாம பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே எழுதிட்டேன். தேவகுமாரன் தான் அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றி கொண்டு ஆச்சரியப்பட்டார். நம்ப முடியலையே, குறிஞ்சியா அப்படி எழுத சொன்னார்? ஆமா. எதுக்காக அப்படி எழுதணும்னு நீ கேட்கலையா? கேட்டேன் சார். அதுக்கு அவர், இது என்னோட சொந்த விஷயம், காரணத்தை கேட்காத, விஷயத்தையும் வெளியே சொல்லாதேன்னு மறுபடியும் கொஞ்சம் பணம் கொடுத்தார். ரமா பொங்கினாள். பார்த்தீங்களா சார், உங்க உத்தமனான கவிஞர் பண்ணின சாக்கடத்தனமான வேலையை. தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணை பற்றி எந்த மனுஷனாவது இவ்வளவு மோசமாக எழுத சொல்லுவாரா? ஆனா இவரோ பணம் கொடுத்து எழுத சொல்லியிருக்கார். தேவகுமாரன் நிருபரை ஏறிட்டார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? டேனியல். 4 மாசத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை அன்னைக்கே சொல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன் வந்து சொல்றே? காரணம் வேற ஒண்ணுமே இல்லை சார், மன உறுத்தல் தான். குறிஞ்சி வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாருங்கிற செய்தி என்னை ரொம்பவும் பாதிச்சது. ரமாவுக்கும் அவருக்கும் மத்தியில் ஏதோ ஒரு திரை தொங்கிக்கிட்டு இருக்கிறதா மனசுக்கு பட்டது. அதை என்னான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல தான் இன்னைக்கு ரமாவே அவங்க வீட்டில் சந்திச்சு உண்மையே சொன்னேன். டேனியல். சார், குறிஞ்சியோட சொந்த கிராமம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவரை பத்தின விவரங்களை யார்கிட்ட கேட்டா கிடைக்கும்? டேனியல் யோசித்து விட்டு தலையை ஆட்டினான். தெரியல சார், பொதுவா அவர் யார்கிட்டையும் நெருங்கி பழகலை. ரமா குறுக்கிட்டாள். டேனியல், நீங்க கிளம்புங்க, நான் இவர்கிட்ட பேசிட்டு வர்றேன். டேனியல் நகர்ந்தான். அவன் போனதும் ரமா தேவகுமாரனை ஏறிட்டாள். சார், அந்த கலிஷடை கவிஞர் எந்த கிராமத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். ரியலி? எந்த கிராமத்துல? தேவகுமாரன் விழிகள் விரிந்தன. அள்ளியூர் கிராமம். எப்படி தெரியும்? அவரோட பேங்க் மேனேஜர் இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவருக்கு எப்படி தெரிஞ்சது? குறிஞ்சி அள்ளியூர் கிராமத்தில் இருக்கிற யாருக்கோ செக்குகளை இஷ்யூ பண்ணியிருக்கார். அந்த செக்குகள் கலெக்ஷனுக்கு வந்தப்ப இவர் கண்டுபிடிச்சிருக்கார். அள்ளியூர் கிராமம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? திருச்சி. மானூரிலிருந்து 6 கிலோமீட்டராம். அவரை போய் பார்க்கலாமா? ரமா. கண்டிப்பா பார்க்க போறோம். உங்க முன்னாடி அவரை நிக்க வச்சு நாக்க பிடுங்குற மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வி கேட்க போறேன். ஆனா நேரடியா அவர்கிட்ட பேச மாட்டேன். உங்ககிட்ட பேசுற மாதிரி தான் அவர்கிட்ட கேட்பேன். என்னைக்கு போகலாம்? இன்னைக்கு என் கணவர்கிட்ட காலையிலேயே பர்மிஷன் வாங்கிட்டேன். தம்பி, போயிட்டு வரோம். வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க. கஜபதி வாத்தியார் தன் மனைவியோடு பெரிய ட்ரங்க் பெட்டியோடு வாசலை தாண்டினார். கவலைப்படாம போயிட்டு வாங்க. வர்றப்ப முடிஞ்சா மல்லிகாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுங்கன்னு சங்கர் சொன்னான். அப்படி போகக்கூடாது தம்பி. திருப்பதி கோயிலுக்கு போனா நேரா வீட்டுக்கு தான் வரணுமாம். சரி சரி, நாளைக்கு காலையில திரும்பி வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பா. வாசலில் காத்திருந்த வரதனின் வண்டியில் இருவரும் ஏறிக்கொள்ள வண்டி கடகடவென்று நகர்ந்தது. பத்திரம் தம்பி.
ராத்திரில புலக்கடை கதவை சாத்திருங்க. எரவாணத்துல சட்டி நிறைய தயிர் வச்சிருக்கேன், எடுத்துக்க தம்பி, இல்லைன்னா புளிச்சு போயிடும். வாத்தியாரின் மனைவி கீச்சென்று கத்தினாள். வண்டி தெருமுனையை தாண்டியது. அந்த பக்கமாய் வந்த போஸ்ட்மேன் கேட்டார், என்னங்க, வாத்தியாரும் சம்சாரமும் எங்க கிளம்பிட்டாங்க? பொண்ணும் கல்யாணம் முடிஞ்சா திருப்பதிக்கு வர்றேன்னு வேண்டிட்டாங்களாம், அதான் கிளம்பிட்டாங்க. டாக்டர் மாப்பிள்ளையா வாச்சது வாத்தியாருக்கு அதிர்ஷ்டம்தான். கல்யாணத்தை இவ்வளவு தடபுடலா செய்வார்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. மல்லிகாவோட அமைப்பு அப்படி. வாத்தியாருக்கு நீங்க தான் பண உதவி பண்ணினதா ஊர்ல ஒரு பேச்சு, நிஜம்தானுங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை. சிரித்து கொண்டே வீட்டுக்குள் போக முயன்ற சங்கரை தபால்காரர் குரல் கொடுத்து நிறுத்தியதும் ஒரு சந்தேகம். என்ன, நீங்க இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தபால் கூட வந்ததில்லையே, என்ன காரணம்? தபால் தானே, சீக்கிரமே வரும். உங்களுக்கு ஒரு தபாலையும் கொடுக்காம உங்ககிட்ட இருந்து வரப்போகிற தீபாவளிக்கு இனாம் கேட்க எனக்கு சங்கடமாய் இருக்கு. தபால்காரர் சிரித்து கொண்டே போய்விட சங்கர் மாடிப்பறி ஏறி தன் அறைக்கு வந்தான். ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு ஈசி சேரில் சாய்ந்தவன் ஸ்டூலின் மேலிருந்த டேப்பர் கார்ட் பட்டனை தட்டினான். வயலின் இசை ஊதுபத்தி இலையால் கசிந்தது. கசிந்த இசையை தொடர்ந்து இளையராஜாவின் கம்மலான குரலில் அந்த பாட்டு வெளிப்பட்டது. என் வானம் மிக அருகில், உன் பார்வையோ வெகு தொலைவில். ஒரு செய்தி உன்னை தேடி வரும், நின்ற தேரொன்று ஓடி வரும். பாட்டை கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்தவனின் காதுகளில் திடுமென்று அந்த இரைச்சல் வந்து மோதியது. கார் ஒன்று வாசலில் வந்து நிற்கும் சத்தம். சங்கர் டேப்பர் கார்டரை நிறுத்திவிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தான். காரிலிருந்து தேவகுமாரனும் ரமாவும் இறங்கி உள்ளே ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வினாடி திகைத்த சங்கர் மறு வினாடியை உதட்டுக்கு புன்னகையை கொடுத்தபடி கீழே இறங்கி வந்தான். வாங்க தேவகுமாரன் சார், வா ரமா. தேவகுமாரன் வேக வேகமாய் வந்து சங்கரின் கைகளை பற்றி கொண்டார். குறிஞ்சி, எப்படி இருக்கீங்க? பார்த்தாலே தெரியல. ஐ எம் ஹாப்பி. உடம்பு பாதியா இழைச்சிருச்சு, ஆனா மனசுல பலம் கூடியிருக்கு. ஆமா, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பேங்க் மேனேஜர் மூலமா. நான் கொடுத்த செக் என்னையே காட்டி கொடுத்துடுச்சு. இட்ஸ் ஓகே. ரமா, நீ எப்படி இருக்க? ரமா தேவகுமாரனிடம் திரும்பினாள். சார், நான் அவரை பார்க்கறதுக்காகவோ பேசுறதுக்காகவோ இங்க வரல. எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புங்க, புறப்படலாம். ரமாவுக்கு இன்னும் கோபம் ஆறலை போலிருக்கு. எப்படி ஆறும்? பத்திரிகைக்காரனுக்கு பணத்தை கொடுத்து சோன போனவள் என்று எழுத வச்ச சந்தோஷமா வரும்? ஓ, நெற்றி சுருங்கினான் சங்கர். அந்த டேனியல் விவகாரம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சா? தேவகுமாரன் கவலையாய் சங்கரை ஏறிட்டார். குறிஞ்சி, ஏன் அப்படி நடந்துகிட்டீங்க? ரமா பேர்ல உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்? எனக்கு ரமா பேர்ல எந்த கோபமும் இல்லை சார். பின்ன ஏன் அது மாதிரி எழுத வச்சிங்க? சாரி, இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இவ்வளவு சுலபமா ஒரு பதிலை சொல்லிட்டு நீங்க நழுவ முடியாது குறிஞ்சி. ரமாவும் நீங்களும் நெருங்கி பழகி இருக்கீங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறதா இருந்தீங்க. ஆனா நீங்க திடீர்னு மனசு மாறி ரமா மேல சேர்த்த வாரி இறைச்சிருக்கீங்க. இது சாதாரண தப்பில்லை. சரி, இமாலய தப்புதான். அதுக்காக உங்ககிட்டையும் ரமா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரமா வெடித்தாள். மன்னிப்பு கேட்டுக்கிட்டா சரியா போயிடுமா? எனக்கு வேண்டியது மன்னிப்பு இல்லை, சரியான காரணம். என்னை பத்தி எதுக்காக அப்படி அவதூறா எழுதி வைக்கணும்? ரமா, நான் சொல்றத என்கிட்ட நேரடியா எதுவும் பேச வேண்டாம். எதை சொல்றதா இருந்தாலும் தேவகுமாரன் சார்கிட்டையே சொல்லிக்கலாம். சங்கர் தேவகுமாரனிடம் திரும்பினான். நான் அன்னைக்கு பண்ணினது தப்புதான், அதை நான் மறுக்கலை. ஆனா எதுக்காக அப்படி செஞ்சேன்னு சொல்ல தயாராகவும் நான் இல்லை. ரமா குறுக்கிட்டாள். சொல்லலேனா என்னோட நடவடிக்கை சட்ட ரீதியாக இருக்கும். கோர்ட்டு கூண்டுக்குள்ளே ஏறி நின்று பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சங்கர் புன்னகைத்தான். அந்த சட்டம் கூட என்னை பேச வைக்க முடியாது ரமா. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி. இந்த குறிஞ்சி, சாரி சங்கர் ஊமைதான். பார்த்தீங்களா தேவகுமாரன் சார், உங்க உத்தமனான கவிஞர் பிடி கொடுக்காமையே பேசுறத. குறிஞ்சி, உங்களுக்கு இந்த பிடிவாதம் கூடாது. ரமா கிட்ட காரணத்தை சொல்லிடுங்க. வெயில்ல வந்திருக்கீங்க, மோர் சாப்பிட்றீங்களா? அள்ளியூர் கிராமத்து மோர்னா அகில பிரசித்தம். ரமா சங்கரை தீப்பார்வை பார்த்தாள். தேவகுமாரன் சார், அவர் நம்ம வழிக்கு வரமாட்டார். இவரை எப்படி பேச வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். வாங்க போகலாம். கோர்ட்டும் சட்டமும் இவரை பேச வைக்கும். போயிட்டு வாங்கன்னு கை கூப்பினார் சங்கர். 2 நாள் கழித்து காலை 7 மணி வீட்டுக்கு முன்னால் அந்த மாட்டு வண்டி வந்து நின்றது. மாடி அறையிலிருந்து டேப்பர் கார்ட் வயலின் இசையை வலிய விட்டு கொண்டிருந்தது. கஜபதி வாத்தியார் முதல் ஆளாய் வண்டியிலிருந்து இறங்கினார்.
வண்டிக்குள் இருந்த மனைவியிடமும் மல்லிகா சந்திரகுமாரிடம் கிசுகிசுத்தார். சத்தம் போடாதே, மாடிப்படிக்கு போய் திடுக்குன்னு 4 பேரும் சங்கர் தம்பிக்கு முன்னாடி போய் நிற்கணும். தம்பி அப்படியே திகச்சு போயிடணும். கஜபதி மனைவி சிரித்தார். திருப்பதிக்கு புறப்படும் போதே மல்லிகா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு தம்பி சொல்லிச்சு. நாங்கள் போக மாட்டோன்னு சொல்லியிருந்தோம். அதனால மல்லிகாவையும் மாப்பிள்ளையும் தம்பி எதிர்பார்க்காது. வேலிப்படலை சத்தம் இல்லாமல் திறந்து கொண்டு 4 பேரும் உள்ளே நுழைந்து லக்கேஜுகளை திண்ணையின் மேல் வைத்துவிட்டு மாடிப்படிகளில் மெதுவாய் ஏறினார்கள். வயலின் அதிகமாய் இழைத்தது. கஜபதி முதல் ஆளாய் மாடி வராண்டாவுக்கு வந்து அறைக்குள் எட்டி பார்த்தார். ஈசி சேரில் கண்மூடி சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் சங்கர். அருகே இருந்த டேபிளின் மேல் டேப்பர் கார்டு இயக்கத்தில் தெரிந்தது. 4 பேரும் சத்தம் காட்டாமல் உள்ளே நுழைந்து சங்கருக்கு முன்பாய் நின்றார்கள். சங்கர் கண்களை மூடியிருந்தான். ஜன்னலின் வழியே உள்ளே நுழைந்த காற்று அவனுடைய தலைக்கேசத்தோடு விளையாடியது. தம்பி, சங்கர் தம்பி, கண்ணை திறந்து பார், யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அண்ணன் தூங்குது போல் இருக்கு. தம்பி. சங்கரின் உடம்பில் எந்த அசைவும் இல்லை. சந்திரகுமார் பக்கத்தில் போய் சங்கரின் தோளை தொட தலை வலது பக்கமாய் ஸ்லோ மோஷனில் சாய்ந்தது. உயிர் அப்போதுதான் பிரிந்திருக்க வேண்டும் என்பதை உடம்பின் கதகதப்பு சந்திரகுமாருக்கு சொல்ல அவன் கலங்கி போன விழிகளோடு நிமிர்ந்தான். டேப்பர் கார்டில் வயலின் இசை நின்று அந்த பாட்டு காற்றில் கலக்க ஆரம்பித்தது. என் வானம் மிக அருகில், உன் பார்வையோ வெகு தொலைவில். ஒரு சேதி உன்னை தேடி வரும், நின்ற தேரொன்று ஓடி வரும். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.